ஹாய் டியர். டுடே நம்ம ஜூனி உப்பாக்கு தான் ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் பார்த்தீங்கன்னா தமிழில் போட்டாரா எனக்கு அந்த மாதிரிக்கு உங்கள் ஸ்டடிக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு ஓகேவா, நார்மலாக இருக்கிற ஒரு வீடு தான். அந்த வீட்டில் உங்களோட ரூமில் நீங்கள் இருப்பீங்க. ஸோ அந்த ரூமில் நீங்கள் அப்படியே படுத்துக்கிட்டு மொபைல் அப்படியே கையில் வச்சு பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஜஸ்ட் நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணி அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மொபைலில் எதையோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த மொபைல் அப்படியே ஆஃப் பண்ணி பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் தூங்கிடுறீங்க. ஸோ இப்போ அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ஜூன் தான். அவரும் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபோனில் எதையோ பார்த்துட்ருக்காரு. பார்த்துட்டு எதோ டைப் பண்ணிட்டு இருந்திருப்பார் போல். ஸோ அவரும் எதையோ பார்த்துட்டு அப்படியே ஃபோனை மறுபடியும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அவரும் அப்படியே படுத்து தூங்கிடுறாரு. இப்போது இப்படியே தான் ஒரு 1 வீக் பாஸ் ஆகுது. நீங்கள் பேக்கும் கையுமா பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாப்பில் அப்படியே இறங்கி நின்றுட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கிறீங்க. சுற்றி முற்றி பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு வீடு இல்லை ஒரு ஆஃபீஸோ அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் பஸ்ஸை விட்டு இறங்குனா ஸ்ட்ரைட்டாக ஒரு ரோடு போகுது. அப்போது சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மரம் செடி கொடியெல்லாம் இந்த மாதிரி தான் இருக்குது. வீடு ஆஃபீஸ் இந்த மாதிரி மனுஷங்க அதிகமாக நடமாடுற இடம் மாதிரி தெரியலை. இப்போ அப்படியே தான் ஸ்ட்ரைட்டாக ஒரே ஒரு ரோடு தான் போகுது. அப்படிங்கிறதுனால நீங்கள் அப்படியே நேராக போயிட்டே இருக்கிறீங்க. அந்த பேக் எடுத்துகிட்டு நீங்கள் பாட்டுக்கு நேராக போயிட்டே இருக்கிறீங்க. அப்படி போக போக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பில்டிங் இருக்குது. சின்னதெல்லாம் கிடையாது, கொஞ்சம் நல்லாவே பெருசாக இருக்குது. இப்போது அந்த பெரிய பில்டிங் இருக்கு இல்லையா, வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ச்மேன் இருக்காங்க. அந்த வாட்ச்மேன் வந்துட்டு யார் நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க, அண்ணா இங்கே டான்ஸ் வந்துட்டு ஃப்ரீயாக சொல்லி கொடுக்குறதா போட்டிருந்தாங்க, இங்கே தானா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க ஒரு மாதிரி தயங்கிட்டே கேட்குறீங்க. அப்போ அவரும் அட டான்ஸ் பழகிறதுக்கு வந்தியா பாப்பா, வா 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 உள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு போக, அப்போ நீங்கள் கேட்குறீங்க அண்ணா ஏன் இந்த இடத்துல யாருமே இல்லை, ஆள் நடமாட்டம் இல்லாத மாதிரி ஒரு இடத்துல இவ்வளோ பெரிய ஸ்டுடியோ, அதாவது டான்ஸ் கற்றுக் கொடுக்குற ஸ்டுடியோ இருக்கும்ல அது. ஸோ ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல எதுக்கு இவ்வளோ பெரிய இது கட்டியிருக்காங்க, கொஞ்சம் சிட்டி சைடாக இருந்தால் நிறைய பேர் வருவாங்கள்ல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்க, அப்போ அந்த அண்ணாவும் அம்மா அதெல்லாம் எனக்கு எப்படிமா தெரியும், நானே நேற்று தான் வந்தேன், வாட்ச்மேன் வேலைக்கு ஆள் வேணும்னு கேட்டாங்க, வந்ததும் சேர்த்திட்டாங்க, நல்ல மனுஷங்கம்மா, சரி ஓகே நீ உள்ள போ, நல்லா எல்லோரும் நிறைய பிள்ளைங்களாம் பசங்களாம் இருக்குது, நீயும் போயிட்டு கற்றுக்க போ, இந்த மாதிரி இந்த காலத்தில் யார் ஃப்ரீயாக சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை உள்ள அனுப்ப நீங்களும் உள்ளே போவீங்க. உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா வெளியே முன்னாடியே வந்துட்டு ஒரு குட்டி ரூம் மாதிரி இருக்குது. அந்த ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு லேடி உட்காந்துருக்காங்க. அவங்கள பார்க்கறதுக்கு உங்களுக்கு பயமாக இருக்குது, கொஞ்சம் டெரர் பீஸ் போல். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி தயங்கிட்டே மேம் டான்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா, ஓ டான்ஸா வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு உங்கள் பேர், உங்களோட ஊர், உங்களோட ஃபோன் நம்பர் அப்படி இப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்களும் எல்லாத்தையும் கொடுக்குறீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட லேப்டாப் இருக்கா, ஃபோன் இருக்கா அப்படின்னு கேட்க, லேப்டாப் இருக்குது, ஃபோனும் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. என்ன அப்படின்னா இங்கேயே ஸ்டே பண்ணி டான்ஸ் கற்றுக்கிற இடம், அதனால நீங்கள் திங்ஸ் எல்லாம் எடுத்து வந்திருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க உங்கள் கையில் இருக்கிற லேப்டாப்பு மொபைல் எல்லாம் வாங்கிக்கிறாங்க. நீங்கள் இது நான் யூஸ் பண்ணவே கூடாதா, இல்லை டான்ஸ் கிளாஸ் முடிச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்க, இதெல்லாம் இங்கேருந்து போக வரைக்கும் யூஸ் பண்ணதுக்கு அலௌட் கிடையாது, ஏன்னா இது கம்பெனி ரூல்ஸு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுக்கிறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க என்னடா கம்பெனி ரூல்ஸு, நான் என்ன படிக்க ஹாஸ்டலுக்காக வந்திருக்கேன், டான்ஸ் பழக தானே வந்திருக்கேன், இதுக்கு நான் ஃபோனெல்லாம் வாங்கி வைக்கிறீங்க அந்த மாதிரி இருக்குது, பட் இருந்தாலும் ஃப்ரீயாக சொல்லி கொடுக்குறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு கையெழுத்தெல்லாம் போட்டுட்டு நீங்கள் போகிறீங்க. அவங்கள ஃபுல்லாக தரவாக செக் பண்ணிவிட்டு, அதாவது சும்மா பாடி ஃபுல்லாக செக் பண்ணுறாங்களா அந்த மாதிரி கிடையாது, உங்களுக்கு அந்த மெடிக்கல் செக்கப் கூட எடுக்கிறாங்க. கேட்குறீங்க மெடிக்கல் செக்கப்லாம் எதுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க, உனக்கு நல்லா டான்ஸ் ஆடுற அளவுக்கு ஸ்டாமினா இருக்குதான்னு பார்க்கணும்ல, செக் பண்ணணும், அதுக்கு தான். உனக்கு ஒரு வேலை ஸ்டாமினா கம்மியாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுட்டு கொடுப்பாங்க, அதனால ஃபுல்லாக செக் பண்ணி தான் அனுப்புவாங்க, போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க ஃப்ரீயாக சொல்லி கொடுக்கறதே பெரிய விஷயம், இதெல்லாம் பண்ணுறாங்களா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போய்ட்டு மெடிக்கல் செக்கப்லாம் எடுத்துக்கிறீங்க. ஸோ மெடிக்கல் செக்கப்லாம் எடுத்து முடிச்சுட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரூம் மாதிரி இருக்கும்ல, இந்த மாதிரி ஸ்டே பண்ணுறதுக்கு திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு ரூம் வந்துட்டு உங்களுக்கு அலோகேட் பண்ணுறாங்க. நீங்களும் அங்கே போயிட்டு பார்க்குறீங்க, ஒரு குட்டியோண்டு ரூம் தான். ஸோ நிறைய பேர் இருக்கிறனால எல்லாத்துக்கும் சின்ன சின்னதாக டிவைட் பண்ணி அதாவது கால் நெட்டி படுத்துக்கலாம் அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு திங்ஸ் எல்லாம் வச்சுக்கணும். இப்போது அப்படியே தான் திங்ஸ் எல்லாம் நீங்கள் வச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்து சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்கிறீங்க. என்னடா மூச்சு கூட விட முடியாதாட்டிருக்குது, இப்படி அடைச்சி வச்சுருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்க. அப்போது பக்கத்தில் வந்துட்டு டோர் வந்து தட்டுற சத்தம் கேட்குது. அதாவது சென்டரில் ஒரு டிவைடர் மாதிரி வச்சுருப்பாங்க தூங்குறதுக்கு, ஓகேவா. ஸோ அப்படியே சத்தம் கேட்கவும் நீங்கள் அப்படியே எட்டி பார்ப்பீங்க. லைக் நீங்கள் வந்துட்டு எந்திரிச்சு நின்னா அந்த பக்கம் வந்து யார் படுத்துருக்காங்கன்னு தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் ஹிப்பு வரைக்கும் தான் அந்த டிவைடர் இருக்குது, ஓகேவா. ஸோ அந்த தட்டுற சத்தம் கேட்டு யாராதுன்னு சொல்லி பார்த்தா அந்த பக்கம் ஒரு பொண்ணு ஹாய் அப்படிம்பா. நீங்களும் ஹாய் அப்படிங்கிறீங்களா. அப்போ அவளும் ஹாய் என்னோடய பேர் சாரா, உன் பேர் என்ன,
நீ எப்போ வந்த? இப்போ தான் வந்திருக்கியா? நான் வந்து ஒரு வாரம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு டப்பன்னு பேச ஆரம்பிச்சிட்றா. நீங்கள் பார்க்குறீங்க, என்னவா தொன்னு பேசிகிட்டே இருக்கா அப்படின்ட்டு. என்னோட பேர் அயன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் முடிச்சிட்டிங்க. ஆனால் அந்த பிள்ளை அப்புறம் உனக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும்? உனக்கு மெடிக்கல் செக்கப்லாம் எடுத்தாங்களா? எனக்கும் எடுத்தாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. அப்போ நீங்கள் அப்படிங்கிறீங்க. சரி, ஓகே, இன்னொரு 10 நிமிஷம் தான் இங்கே டைம். அதுக்கப்புறம் நம்ம போய்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் வந்து ஒரு வாரம் ஆகுது. சும்மா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி கொடுக்குறாங்க, அதாவது நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு பெரிய பெரிய கண்ட்ரியில் வந்துட்டு நடக்கிற காம்படிஷனில் கூட நம்ம வின் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நிஜமாவா அப்படின்னு கேட்பீங்க. அட ஆமாம், இது வேறு குறுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறா, அப்படியே வந்துட்டு ஜம்ப் பண்ணி இந்த பக்கம் உங்ககிட்டே வந்து உட்காந்துக்கிட்டு நல்லா நான் பேசிகிட்டே இருக்கிறா. உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, ட்ராவல் பண்ணி வந்திருப்பீங்களா. ஸோ அப்படியே ஒரு மாதிரி டயர்டாக உட்காந்துருக்க. கேட்குறாவ, அம்மா உனக்கு இந்த மாதிரி இடம் இருக்குது எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்க. அது ரோட்டில் நடந்து போகும்போது ஒரு நோட்டீஸ் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவீங்க. நோட்டீஸா? இவங்க நோட்டீஸ்லாம் அடிச்சு ஒட்ட மாட்டாங்களே, ஒரு வேளை நீ வரும்போது நோட்டீஸ்க்கு இது கொடுத்துருக்குறாங்களோ என்னமோ தெரியல. நான்லாம் ரெக்கமெண்டேஷன் மூலமாக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவா. சரி, நீங்களும் சரி எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்ல. ஆமாம், இங்கே கொஞ்சம் டயர்டாக தான் இருக்கும் பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு போயிடுறா. ஸ்ட்ரைட்டாக வெளில கூட்டிகிட்டு போயிடுறா. இப்போ நீங்கள் வெளியே போகும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இன்னொரு தடவை டோர் வந்துட்டு ஓப்பன் ஆகுது, கேட் ஓப்பன் ஆகுது. அதில் வரது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ஜுன் தான். அவரும் உங்களை மாதிரி ஒரு பேக்கை கையில் வச்சுக்கிட்டு வந்துட்டுருக்காரு. அப்போ சாரா பார்த்துட்டு, ஆஹா புது ட்ரைனி போல், வரட்டும் எல்லோரும் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேசிட்டு இருப்பாளா. அப்போ நீங்களும் ஆமாம் இங்கே டான்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க, சரி அது என்ன மெடிக்கல் செக்கப்லாம் எடுக்கிறாங்க, ஏதாவது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க. அட நமக்கு ஸ்டாமினா எந்த அளவுக்கு இருக்குதுன்னு செக் பண்ணோம்ல. அவங்க வந்துட்டு ஏதோ பெரிய சாதனை படைக்கலான்னு இந்த கம்பெனிக்கார, அதாவது அந்த இது பண்ணியிருப்பாங்கள்ல, ரெடி பண்ணுறாங்கல்ல அந்த ஓனர், அவங்க வந்துட்டு நல்ல பெஸ்ட் டான்ஸரை உருவாக்கி இந்த நாட்டில் வந்துட்டு எல்லா காம்படிஷன்லையும் கலந்துக்க வச்சு அவங்கள வின் பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சாதனை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் நம்மள மாதிரி கையில் பணம் இல்லாதவங்க எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஃப்ரீயாகவே சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்ல. அப்போ பணம் இருக்கிறவங்களும் இவங்க சொல்லிக் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. சேச்சா, அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. நம்மளை மாதிரி காசு பணம் இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் சொல்லிக் கொடுப்பாங்க. நிறையா ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி தான் வச்சு அனுப்பியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கொடுத்த டீட்டெயில் வச்சு அவங்க நம்மளை ஃபுல்லாக செக் பண்ணிவிடுவாங்க. இன்னும் 1 டேயில் தெரிஞ்சிடும் உனக்கு நிறையா பணம் காசு இருக்கா இல்லையான்னு அப்படின்னு சொல்கிறா. இதெல்லாம் வேறு பண்ணுவாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்க. ஆமாம், காசு பணம் இருக்கிறவன் எங்கே வேணால் போய் கற்றுக்கலாம். நம்மள மாதிரி இல்லாதவங்களுக்கு இந்த இடம், அதை இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் இந்த இடம் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டே இருக்க. அந்த பக்கம் நம்ஜுன்னு வருவார். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஸோ அவரும் வந்துட்டு இந்த மாதிரி மெடிக்கல் செக்கப்பெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே வந்து அப்படி உங்கள் பக்கத்தில் நிற்க. நீங்கள் மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு, யார் நீ அப்படின்னு கேட்பீங்களா. அப்போ அவரும் நீ யார் அப்படின்னு கேட்குறாரு. சாரா பார்க்குறா. அட 2 பேரும் முதல்ல பார்த்துக்கிட்டா பேர் என்ன ஹாய்னு சொல்லணும், யாருன்னு கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவள் நம்ஜனுக்கு வந்துட்டு ஹேண்ட் ஷேக் கொடுக்குறா. ஹாய், நான் சாரா, உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. அவரும் கையை கொடுப்பாரு. அப்போ டக்குன்னு நீங்கள் அவர் கையை பிடுங்கி விட்டுட்டு நீங்கள் நம்ஜனோட கை பிடிச்சிட்டு, நான் அயன், உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறீங்க. அவரும் வந்துட்டு நான் நம்ஜோன், அப்புறம் நான் நம்ஜூன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேத்துக்கு மாற்றி கையை கொடுக்க பார்க்குறாரு. ஆனால் நீங்கள் விடவே மாட்டேன்ட்டு இருக்கிறீங்க. அவரும் வந்துட்டு ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அவருக்கு ஒரு ரூம் கொடுத்துருப்பாங்கள்ல, அந்த ரூமுக்கு போகலான்னு போனால் பார்த்தீங்கன்னா உங்கள் 2 பேர்த்து ரூமுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. ஸோ நீங்கள் சென்டரில் இந்த பக்கம் வந்துட்டு நம்ஜூன், ஒரு பக்கம் வந்துட்டு சாரா, அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் வந்துட்டு இந்த இடத்துல இருக்காங்க. நம்ஜூனோட 100வது ஆள். 6 மந்த்துக்கு ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 100 பேர்த்துக்கு இந்த மாதிரி சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ இப்போ 100 பேர் வந்துட்டு முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே புதுசாக யாரும் வரமாட்டாங்க. இப்போது வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க, ப்ராக்டிஸ்க்கு எல்லோரும் வாங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போது உடனே வந்துட்டு சாரா, இங்கே பாரு, உனக்கு ஒரு டோக்கன் கொடுத்துருப்பாங்களே அது எங்கே அப்படின்னு சொல்லி உங்களை கேட்க. நீங்கள் காட்டுறீங்க. டோக்கன் வந்துட்டு 7 இருக்குது. அப்போது நம்ஜன் கிட்டேயும் கேட்குறா, உன்னோட டோக்கன் என்னன்னு கேட்க. என்னோடய டோக்கன் 7 அப்படிங்க. வா, 3 பேரும் ஒரே இடம் தான். எனக்கு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டாக கிடச்சிருக்கீங்க. சரி வாங்க போகலாம். இதுக்கு முன்னாடி அந்த இதில் இருந்த யாருமே என்கிட்ட பேச மாட்டாங்க தெரியுமா, உம்முனா மூஞ்சிங்க அப்படிங்க. நீங்களே உம்முனா மூஞ்சி தான். ஆனால் அப்போ வந்துட்டு விடாமல் பேசிகிட்டே இருக்கவும் நீங்கள் வந்துட்டு மூஞ்சி காட்டிகிட்டு போகலை, ஜஸ்ட் நின்று கேட்குறீங்க. ஸோ அதனால் அவன் வந்துட்டு உங்களுக்கு கூட கம்ஃபர்டபுள் ஆகிட்டா. இப்போ 3 பேர் வந்துட்டு போகிறீங்க. பார்த்தீங்க அப்படின்னா 100 பேர் இருக்கிறாங்களா. ஸோ 5 ரூம் இருக்கும், 5 டான்ஸ் ப்ராக்டிஸ் ரூம் இருக்கும். ஸோ 20 பேராக வந்துட்டு இது பண்ணுவாங்க.
இப்போது உங்களோட டோக்கன் பார்த்தீங்கன்னா 7. ஸோ இப்போ எப்படி அந்த ரூம் பிரிச்சிருப்பாங்கன்னா 7, 14, 21, 28 அந்த மாதிரி அந்த 7 7 வரும்ல, அந்த மாதிரி 7 7 சார் அந்த மாதிரி போகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு 7 மடங்காக பிரிச்சிருப்பாங்க. அந்த இதில் வந்துட்டு இப்போ நீங்கள் 7வது இது ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த ரூம் இப்போ 3 பேர் போகிறீங்க. அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா எல்லாம் பெரிய பெரிய இடம் மாதிரி இருக்குது. நீங்கள் நம்பவே முடியல. நிஜமாக ஃப்ரீயாக சொல்லி கொடுக்குறவங்க இவ்வளோ இதாக இது பண்ணுவாங்களா, இவ்வளோ லக்ஸரியாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்க்குறீங்க. ஃபுல்லாக அவ்வளோ கிளாஸ் இருக்குது கண்ணாடி முன்னாடி. லைக் அந்த மிரர் முன்னாடி தானே டான்ஸ் பழகுவாங்க. ஸோ அவ்வளோ இருக்குது. இப்போது ஒருத்தவங்க அந்த கோச்சுன்னு சொல்லிட்டு வருவாங்கள்ல, அந்த கோச்சும் வந்துட்டு இந்த வார்ம் எல்லாம் பண்ண சொல்லி எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்க நீங்களும் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அப்படி நீங்கள் வார்ம் அப் பண்ணும்போது ஒரு காலை வந்துட்டு இன்னொரு காலோட முட்டிக்கிட்ட தூக்கி வச்சுக்கிட்டு கை 2 மேலே தூக்கி வார்ம் அப் பண்ணுங்கன்னு சொல்லி ஏதோ யோகாசனம் செய்கிற மாதிரி சொல்ல, நீங்களும் அதை பண்ண பொத்துன்னு கால் தவிர என்ன பண்ணிடுறீங்கன்னா நம்ஜுன் மேலே விழுந்துடுறீங்க. ஸோ நம்ஜுன் பார்த்தீங்கன்னா அப்படியே சாரா மேலே விழுக 3 பேர் பொத்துன்னு விழுந்துருவீங்க. நீங்கள் விழுந்ததுமே எல்லோரும் பார்த்து சிரிக்கிறாங்க. உடனே வந்து அந்த கோச் வந்துட்டு ஒரே கத்து தான், என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, கரெக்டாக உங்களால் ப்ராக்டிஸ் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி கத்த திருப்பி எந்திரிச்சு நின்றுக்கிறீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த கோச் கொஞ்சம் ரூடாக இருப்பார் போல். ஸோ நீங்கள் எந்திரிச்சு நின்றதுக்கப்புறம் கண்ணா பின்னா திட்டிட்டு இருக்காரு. உங்களை தான், ஏன்னா நீங்கள் தான் ஃபஸ்ட்டு விழுந்திருப்பீங்க. கொஞ்சம் கூட உன்னால் வந்துட்டு பேலன்ஸ் பண்ண முடியாதா, கொஞ்சம் கூட ஸ்டாமினாவே இல்லை அப்படின்னு சொல்லி திட்ட, ஸ்டாமினா இல்லையா டே, கால் லைட்டாக ஸ்லிப் ஆகிடுச்சிட்டா, அதுக்கு ஸ்டாமினா இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்க. போயிட்டு முதல்ல ஒழுங்கா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அனுப்பி விட்டுறாரு. எது சாப்பிடவா, சாப்பிட்டு வந்தால் ஸ்டாமினா வந்துடுமா, என்னடா இவன் லூஸா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வெளியே போகிறீங்க. எங்கே போகிறதுன்னு தெரியல, ஒன்றும் தெரியல. அவங்க 3 பேர்த்தையும் அனுப்பி விட்டுறாங்க. ஸோ நீங்கள் 3 பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே நின்றுருக்க. உங்களுக்கு வந்துட்டு ஏதோ ஜூஸ் மாதிரி கொடுக்குறாங்க. நீங்கள் வந்துட்டு அதை வாங்கி இதை தான் குடிக்கணுமா அப்படின்னு கேட்க, ஆமாம் இதை குடிக்கணும், நீங்கள் அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக ஆட முடியும்னு சொல்லிட்டு ஜூஸ் எல்லாம் கொடுக்க, இது ஆரஞ்சு ஜூஸ் மாதிரி இருக்குது. ஸோ வாங்கி கடை குடிச்சிடுறீங்க. ஸோ குடிச்சு முடிச்சுட்டு திரும்ப உள்ளே வந்து நிற்க மறுபடியும் உங்களுக்கு டான்ஸ் கிளாஸ் போகுது. கிட்டத்தட்ட 3 மணிக்கு தான் சாப்பிடவே விடுறாங்க. அவ்வளோ நேரம் வந்துட்டு நீங்கள் டயர்டே ஆகாமல் ஆடிட்டு இருக்கிறீங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னே வந்திருப்பாங்களா அந்த 20 பேரில் நீங்களும் 3 பேரா, அப்போ 17 பேர் இருப்பாங்களே, அவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த ஜூஸை குடிச்சிட்டு தான் வந்திருப்பாங்க போல். நீங்கள் அதை குடிக்காமல் ஸ்ட்ரைட்டாக உள்ளே வந்திருப்பீங்க. அதனால ஸ்டாமினா இல்லைன்ட்டு வெளியே தட்டிட்டாங்க. மறுபடியும் குடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் 3 மணி வரைக்கும் ஆடிட்டு இருக்கிறீங்க. கொஞ்சம் கூட டயர்டே ஆகலை. உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது, என்ன இது பசிக்கலை, கொஞ்சம் கூட டயர்டே ஆகலை, இவ்வளோ டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் கிட்டத்தட்ட 1 வாரம் போயிருக்கோம். இந்த 1 வாரமாகவே உங்களுக்கு வந்துட்டு சாப்பாடெல்லாம் எதுவுமே ஜாஸ்தி கொடுக்குறதில்ல. கரெக்டாக நீங்கள் காலையில் கொஞ்சம் சாப்பிடுவீங்க, நைட்டு மதியம்லாம் வந்துட்டு அதிகமாக சாப்பிட்றதே கிடையாது. ஏன்னா ரொம்ப சாப்பிட்டா டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு காலையில் ஒரு ஜூஸ் கொடுப்பாங்க, மதியம் ஒரு ஜூஸ் கொடுப்பாங்க. ஸோ அதுதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட் வந்துட்டு சாப்பிட்டு படுத்துடுவீங்க. காலையில் எழுந்திரிச்சதும் கொஞ்சம் சாப்பாடு கொடுப்பாங்க. இதே தான். உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் கூட டயர்டே ஆகலை, நல்லா பிரிஸ்காக வேலை செய்கிற மாதிரி இருக்குது. அப்போ நீங்கள் சாரா நம்ம 3 பேர் பார்த்தீங்கன்னா எப்படின்னா ஒரு மாதிரி கேங் ஆகிட்டிங்களா. அப்போது சாரா வந்துட்டு தொண்ணு பேசுகிற கேஸு, நீங்கள் சைலண்ட்டாக அப்படியே கவனிக்கிற கேஸு. நம்ஜுன் பார்த்தீங்கன்னா எதையாவது போட்டு உடச்சிக்கிட்டே இருப்பார். ஸோ இதுதான். 3 பேர் ஆளுக்கு ஒரு மாதிரி இருக்கீங்களா. இப்போது நைட் வந்துட்டு ப்ராக்டிஸ் எல்லாம் முடிச்சு வந்து படுத்துட்டு இருக்கும்போது சடனாக சாரா பார்த்தீங்கன்னா ஒயன் அப்படின்னு கூப்பிடுவா. நீங்களும் அப்படிங்களா, அப்போ அடுத்தவ ஜூனா அப்படின்னு கூப்பிட அப்படிங்கிறாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சாரா அவங்க 2 பேர்த்துக்கிட்டேயுமே, ஆமாம் இவ்வளோ பெரிய காடு மாதிரி இருக்குல்ல, ராத்திரி நேரத்தில் உங்கள் 2 பேர்த்துக்கு பயமாகவே இருக்காதா, எதனாவது வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்குறா. அப்போ 2 பேருமே சேர்ந்து, இத்தனை பேர் இருக்கிறாங்க, இத்தனை பேர்த்த விட்டுட்டு தான் நம்மளை வந்து எதாவது பண்ணுமா என்ன, அப்படியே பண்ணாலும் சாக வேண்டியதான், விதி அவ்வளோதான் இருந்தால் யார் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படி படுத்துக்க. சாரா பார்க்குறா, அட பாவீங்களா, என்னது நானே பயந்து போய் கேட்குறேன், ஆறுதலாக அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க, சீ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே படுத்திருப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நேரம் ஆகுது. சாரா பார்த்தீங்கன்னா கண்ணை முழிச்சு பார்க்குறா. அவ்வளோத்து தூக்கமே வரலையோ, ரொம்ப பயமாக இருக்குது. அப்படியே கண்ணை முழிச்சு எட்டி எந்திரிச்சு உட்காந்து பார்க்க நீங்கள் இருப்பீங்க. பட் ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் கண்ணை முழிச்சு எந்திரிச்சு பார்க்குறா. பார்த்தா உங்களை காணோம். அந்த பக்கம் பார்த்தா நம்சூனி காணோம். அட பாவீங்களா, 2 பேர் எங்கே போயிட்டாங்க, என்னை விட்டுட்டு எங்கே போயிட்டாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இன்னும் இத்தனை பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவளுக்கு என்னமோ நீங்கள் 2 பேர் இல்லாதனால அங்கே இருக்கிறதுக்கு பயமாக இருக்கவும் என்ன பண்ணுறா, அந்நாட்டில் எழுந்திரிச்சு உங்களை அந்த ரூம் ஃபுல்லாக தேடுறா. அந்த தூங்குவாங்களோ எல்லோரும், அந்த ரூம் ஃபுல்லாக தேட எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க. யாருமே வந்துட்டு எழுந்திரிக்கவே இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேர்த்தையும் காணுமா. அவளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் போல். எங்கே போயிருப்பாங்க, 2 பேர்த்தையும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கதவு வரைக்கும் வந்துட்டா. ஸோ இப்போ கதவை திறக்க ட்ரை பண்ணால் கதவு திறக்க மாட்டேங்குது. இதை ஃபர்ஸ்ட் டைம் அவள் வந்துட்டு வெளியே வர ட்ரை பண்ணுறது. ஸோ கதவு பார்த்தீங்கன்னா வெளியே இருந்து லாக் பண்ணியிருக்கு. யார் இதை லாக் பண்ணியிருப்பா, ஒரு வேலை இவங்க 2 பேரும் வெளில போயிட்டு லாக் பண்ணிட்டாங்களா,
எங்கே போயிட்டாங்க 2 பேரும் ஒன்றா காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வேறு ஏதாவது வழியாக வந்துட்டு வெளியே போக முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்குறா. ஸோ இது கீழே ஃப்ளோர் அப்படிங்கிறதுனால இவள் சுற்றி அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துக்கிட்டே இருக்கிறா. ஃபைனலாக ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு ரூம் மட்டும் பூட்டி இருக்கிற மாதிரி இருக்குது. என்ன இது, இந்த ரூம் நான் அதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே, இதே எப்போதாலும் பூட்டியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த ரூம் கிட்டே இருந்த கதவு கிட்ட இருக்குல்ல, ஸோ அந்த கதவு கிட்ட நின்றுக்கிட்டு அந்த ரூமே வரைக்கும் பார்த்துட்டே இருப்பா. அந்த ரூம் அவளுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி தோணும் போல். அப்படியே பார்த்துட்டே இருக்க, சாரா அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம். பிள்ளை பயந்து போயிட்டு விருக்குன்னு திரும்பி பார்த்தா நீங்கள் தான். ஏன் அப்படிங்கிறா. இங்கே என்னடி பண்ணுற அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க, ஐயோயோ நீ எங்கே போன, முதல்ல இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு, இங்கே பாரு இந்த ரூம் நானும் பார்க்குறேன், எப்போ பாரு பூட்டியே இருக்குது, மற்ற எல்லா ரூமும் திறந்து வச்சுருக்காங்க, இதை மட்டும் பூட்டி வச்சுருக்காங்க, இதுக்குள்ளே எதாவது வச்சுருப்பாங்களா, காசு பணம் எதனாவது அப்படிங்க. அல்ப ஏன் இப்படி அப்படின்னு நீங்கள் கேட்க, சரி விடு, எதனாவது முக்கியமான டாக்குமெண்ட்க்கு இது இருக்கும். சரி ஜூனா எங்க அப்படின்னு அவள் கேட்க, ஜூனாவா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம், அவனே காணோம் 2 பேரும் எங்கே போயிட்டீங்கன்னு நினச்சி உங்களை தேடிட்டு நான் வந்தேன். அப்புறம் பார்த்தா கதை வெளியே இருந்து சாத்தியிருக்கா. சரி நீங்கள் தான் சாத்திட்டு போயிட்டீங்கன்னு நினச்சிட்டு இங்கே நின்றுட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா இந்த ரூம் மேலே எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு, அதனால இங்கே வந்துட்டேன் அப்படின்னு அவள் சொல்ல, ஜூனா எனக்கு தெரியாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஐயோயோ இந்த நைட்டில் அவன் காட்டுக்குள்ளே போயிருப்பானோ. நான் வேறு சாயந்தரம் அதாவது நைட்டு படுக்கும்போது கேட்டிருப்பாள்ல, இந்த மாதிரி காட்டுக்குள்ளே ஏதாவது இருக்குமா அந்த மாதிரி கேட்டிருப்பாள்ல. ஸோ அதனால் எதனாவது ஆராய்ச்சி பண்ண போயிட்டானா அப்படின்னு இவ கேட்க, அதெல்லாம் அவன் போக மாட்டான் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா. அது எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக நீ சொல்கிற, அவனை பற்றி எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு அவன் கேட்க, ஏம்மா அவனை பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் இங்கேருந்து போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை, ஏன்னா வெளியே கதவு லாக் ஆகிருக்குது, நானும் வெளியே போகலான்னு தான் வந்தேன், ஆனால் லாக் பண்ணிருங்காட்டிக்கு போக முடியல அப்படிங்கிறீங்க. நீயும் லாக் பண்ணல, அப்போ யார் லாக் பண்ணியிருப்பா, ஜூனாவாக இருக்குமோ அப்படின்னு நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது சடனாக ஐயோ அம்மாங்கிற மாதிரி ஒரு சத்தம், திரும்புன்னு ஒரு மாதிரி சத்தம். என்னன்னு சொல்லி நீங்கள் அப்படியே 2 பேரும் ரைட் சைடில் திரும்பி பார்த்தீங்கன்னா ஜூனி தான் பொத்துன்னு வந்து கீழே விழுகிறாரு. எங்கேருந்து வந்தாருன்னு தெரியல. 2 பேரோட குடுக்குன்னு ஓடி போயிட்டு எங்கே போன அப்படின்னு சொல்லி கேட்க, சாரா தான் வந்துட்டு சொன்னா எங்கே போன அப்படின்பா. நீங்கள் எங்கே போன அப்படின்னு தான் கேட்குறீங்க. அப்போ அவரும் அது சும்மா காற்று வாங்கலான்னு வெளியே போனேன் அப்படிங்கிறாரு. அப்போ சாரா, ஏய் நீ இதுலேருந்து வர, இந்த பக்கம் இப்போ நீ கதவை லாக் பண்ணலையா அப்படின்னு நீங்கள் கேட்கவும், அது வெளியே லாக் பண்ணியிருக்கு, அதனால் என்னால் அங்கே திறந்துக்க போக முடியல, அதனால் இந்த பக்கம் ஒரு வழி இருந்துச்சு, நானே கண்டுபிடிச்சி போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜாலியாக 2 பாக்கெட்டுக்குள்ளேயே காய விட்டுக்கிட்டு அப்படியே விசில் அடிச்சுட்டு உள்ளே போக பார்க்க, அப்போ நீங்கள் டக்குன்னு வந்துட்டு அவரோட ஷர்ட்டு ஹூடி இருக்கும்ல, ஸோ அதை அப்படியே பிடிச்சிக்கிறீங்க. சாரா பார்க்குறா, யாண்டி அப்படிங்கிற மாதிரி பார்க்க, அப்போது நீங்கள் பிடிச்சி இழுக்கவும் ஜூனியும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு இந்த பக்கம் ஒரு மாதிரி பேக்கில் ஒரு மாதிரி ஃப்ளிப் ஆகுவாங்களா, ஸோ லைட்டாக கீழே விழுற மாதிரி வந்து ஸ்டாண்டாக நின்றுக்குவார். ஸோ என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, எங்கே போனேன் எதுக்கு போனேன் அப்படின்னு கேட்குறீங்க. நான் சும்மா காற்று வாங்க போனேன் அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் ஏன் ஏசி ரூம் தானே, உனக்கு உள்ளெல்லாம் காற்று இல்லையா அப்படின்னு கேட்பீங்க. நீங்கள் ஜூனிக்கிட்ட பேசும்போது மட்டும் ஏதோ ரொம்ப பேசுகிற மாதிரி பேசுகிறீங்க. சாரா பார்க்குறா, ஏண்டி என்கிட்ட நல்லா தானே பேசுகிற, உனக்கு அவனை பிடிக்கலையா என்ன, எப்போ பார்த்தாலும் ஏதோ அவன்கிட்ட மெஷின் பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்கள் அவ்வளோ ஒரு முறை முடிச்சுட்டு சொல்லு எதுக்கு போன அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ ஜூனியும் அது அதெல்லாம் நான் அவன்கிட்ட சொல்லணும், ஏதோ என் பொண்டாட்டி கேள்வி கேட்குற மாதிரி வந்து கேட்குற அப்படின்னு அவர் கேட்க, ஓ உனக்கு இப்படியெல்லாம் வேறு ஆசை இருக்கா அப்படிங்கிறீங்க. எனக்கெல்லாம் அந்த மாதிரி ஆசை இல்லை அப்படிம்பாரா. எது ஜியா அப்படிம்பீங்க. ஐயோ என்னவா எப்படி பேசினா ஏதாவது பேசுகிறா, இது வேலைக்காகாது அப்படின்ட்டு சரா நம்ம தூங்கலவா அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட, எது அப்படிம்பீங்க. ஐயோ நீ தனியாக தூங்கு சாரா, நான் தனியாக தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜூனி பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கேருந்து ஓடிடுறாரு. இப்போ சாராவும் இதுங்களுக்குள்ளே ஏதோ இருக்குது, நமக்கு தான் தெரிய மாட்டேங்குது, கண்டிப்பாக ஏதோ இருக்குது, கண்டுபிடிக்கிறேன், ஏதோ எனக்கு மர்மமாகவே இருக்குது, கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு ஏதோ ஒரு மாதிரி யோசிச்சுட்டே போய் படுக்கிறா. இப்போ நீங்கள் அவங்க 2 பேரும் போனதுக்கப்புறமா சாரா எப்படி அந்த ரூமை பார்த்துட்டு இருந்தாலோ அதே மாதிரி அந்த ரூமை வெறிச்சு பார்த்துட்டு இருப்பீங்க. ஏன் இதை லாக் பண்ணி வச்சுருக்காங்க, என்ன வச்சுருப்பாங்க இதில் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருக்கும்போது சடனாக உங்களுக்கு ஏதோ சத்தம் கேட்கும். என்ன சத்தம் அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பி பார்த்தா அந்த டோர் இருக்குதுல்ல, மெயின் டோர் இருக்குல்ல, அது கூட வெளியே வந்து லாக் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த டோர் வந்துட்டு கண்ணாடி மாதிரி இருக்கும், ஓகேவா, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஸோ வெளியே இருக்குது அப்படியே தெரியும்ல. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எட்ஜில் அந்த ஓரமாக இருக்கும் இல்லையா, அந்த மரம் செடியெல்லாம் இருக்குல்ல, அந்த இடத்துல யாரோ போகிற மாதிரி ஃபீல் ஆகுது.
யார் அது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த கதவு வரைக்கும் இப்போ போய் நின்றுக்கிறீங்க. ஸோ பக்கத்தில் போயிட்டு கதவு கிட்ட நின்று அப்படி கண்ணை நல்லா வச்சு பார்க்குறீங்க. அந்த பக்கம் கதை ஒட்டி கண்ணை வச்சு பார்க்குறீங்க. 2 கையும் இப்படி கண்ணை மறைச்சு போல அப்போ தான் நல்லா தெரியும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி 2 சைடு கண்ணை அப்படியே வச்சுக்கிட்டு கையை அப்படியே வச்சுக்கிட்டு அப்படியே பார்க்குறீங்க. ஸோ பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா யாரோ ஓடுறாங்க. பட் உங்களுக்கு அது யார் என்ன ஏது ஒன்றுமே தெரியலை. ஸோ நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா இப்போது ஜூனி வந்துட்டு இந்த மாதிரி தானே பண்ணார், காற்று வரலன்னு சொல்லிட்டு வெளில போயிட்டு இருந்தார்ல, அந்த மாதிரி யாராவது போவாங்க போல். ஆனால் எதுக்கு மெயின் டோரை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க? நம்மலாம் இங்கே ஒன்றும் அடைச்செல்லாம் வைக்கலையே, எதுக்காக நைட்டில் இதெல்லாம் டோரை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க? நம்ம வேணால் வெளில போகலாம் வரலாம், எங்கே ஓடி போயிட போகிறோம், எதுக்காக அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு நீங்களும் வந்துட்டு அதை பார்த்துட்டே திரும்ப உங்களோட படுக்க தூங்குற இடம் இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துக்கு போய் படுத்து தூங்கிடுறீங்க. இப்போ அப்படியே தான் விடியுது. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா மார்னிங் எல்லாம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து சும்மா ஆளுக்கு ஒரு பக்கம் உட்காந்து பேசிகிட்டு இருக்க நீங்கள் ஜூனா சாரா 3 பேர் உட்காந்துருப்பீங்க. அப்போது உங்களுக்கு எப்பவும் போல் மார்னிங் ஜூஸ் கொண்டு வந்து தருவாங்கள்ல, அந்த மாதிரி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் அப்படி பார்த்துட்டே இருக்க அந்த பக்கம் சாராவும் குடிச்சிடுவா. நம்ஜூனும் அதை குடிக்கிறதுக்கு அப்படியே வாய்க்கிட்டு கொண்டு போவார். அப்போ நீங்களும் வந்துட்டு அதை அப்படியே வந்துட்டு அப்படி வாயில் அந்த கிளாஸ் இருக்குல்ல, அந்த கிளாஸ் அப்படியே வாயில் வச்சுக்கிட்டே அந்த பக்கம் நகர்ந்து போயிடுறீங்க. ஸோ இப்போ அப்படியே தான் அந்த டைம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ்க்கெல்லாம் வந்துட்டு கூப்பிடுவாங்களா, அந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணுறாங்க, மைக்லாம் வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ அனௌன்ஸ் பண்ண எல்லோரும் வந்துட்டு அவங்கவுங்களோட ப்ராக்டிஸ் ரூமுக்கு போகணும். பட் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ப்ராக்டிஸ் ரூமுக்கு எல்லோரும் அவங்கவுங்க ரூமுக்கு போக வேணாம், மெயினாக வந்துட்டு ஒரு ஹால் இருக்குல்ல, ஸோ அந்த ஹாலுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு மெயின் ஹால் ஒன்று இருக்குது. ஸோ அங்கே வந்து வர சொல்ல இப்போது நீங்களும் வந்துட்டு எல்லோரும் போகிறீங்க. அங்கே எல்லோரும் போயிட்டு அங்கே அசம்பிள் ஆனதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் சேர் இருக்குது, உட்காந்துருப்பீங்க. அப்போ வந்துட்டு இன்றைக்கி நம்ம யார்கிட்ட பேச போகிறோன்னா இதெல்லாம் வந்துட்டு கட்டியிருப்பாங்கள்ல, ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபவுண்டர் இருப்பாங்கள்ல, இந்த மாதிரி விஷயத்தை செய்கிறதுக்கு ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்கறதுக்குன்னு ஒரு ஓனர் மாதிரி இருக்கிறாங்கள்ல, அவங்க வந்துட்டு இன்றைக்கி வந்திருக்காங்க, நம்ம அவங்கக்கிட்ட தான் பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது சின்ன மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வரது யாருன்னா ஒரு லேடி தான். ஓகேவா, ஸோ அந்த லேடி பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நம்ம ஊர் லேடி மாதிரி கிடையாது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவங்க வேறு ஏதோ ஃபாரினர் மாதிரி தெரியுது. ஆனால் பேசுறது பார்த்திங்கன்னா ஃப்ளூயண்ட்டாக நம்மள மாதிரியே பேசுகிறாங்க. உங்களுக்கு ஒன்றும் புரியல, அது எப்படி பார்க்குறதுக்கு ஃபாரினர் மாதிரி இருக்கிறாங்க, பேசுகிறது ஃப்ளூயண்ட்டாக, அதாவது நம்மளோட ஒரிஜினல் லாங்குவேஜ் எப்படி வரும்? ஸோ மற்றவங்களுக்கு என்ன தான் நல்லா பழகிருந்தாங்கனாலும் அந்த ஒரிஜினாலிட்டி வந்துட்டு சீக்கிரமாக வந்துடாதுல்ல. ஸோ அந்த மாதிரி தான் இவங்க ஃபுல்லாக நம்மளோட இது மாதிரி பேசுகிறாங்க. பட் பார்க்கறதுக்கு அப்படி ஃபாரினர் மாதிரி இருக்கிறாங்க. பேரும் பார்த்திங்கன்னா ஏதோ ஃபாரினர் பேர் மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஃபைனலாக இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு நாங்கள் எதுக்காக ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா எல்லாருமே வந்துட்டு, அதாவது இல்லாதப்பட்டவங்க எல்லாருமே வந்துட்டு ஒவ்வொரு கோல் இருக்கும். ஸோ எனக்கு டான்ஸ் பிடிக்கும், ஆனால் நானும் ஒரு கட்டத்தில் வந்துட்டு என்கிட்ட இந்த டான்ஸ் கிளாஸ் எல்லாம் போயிட்டு பழகிறதுக்கோ இல்லை எனக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கோ இல்லை இந்த மாதிரி நிறைய இடத்துல காம்படிஷன் நடக்குது, இந்த மாதிரி நிறைய ஐடல்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு நிறைய விஷயம் இருக்குல்ல டான்ஸ் சம்மந்தப்பட்டதே, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லிக் கொடுக்க எனக்கு ஆள் கிடையாது. ஏன்னா நான் வந்துட்டு ஒரு புவர் ஃபேமிலியிலேருந்து வந்து பொண்ணு. அதனால் இப்போ நான் நல்லா சம்பாதிக்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் உங்கள் எல்லாத்துக்கும் வந்துட்டு இந்த மாதிரி நான் சர்வ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு நான் எப்படி என்னோடய ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டனோ அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும், நல்லா ஹெவியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறையா எனர்ஜி டானிக், அதாவது எனர்ஜி ஜூஸ் கொடுப்பாங்க, நிறைய நல்ல சாப்பாடாக கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நிஜமாகவே இங்கே கொடுக்குற சாப்பாடெலாம் பார்த்திங்கன்னா நல்லா தானியம் அந்த மாதிரி நல்லா தான் கொடுக்குறாங்க. எல்லாமே வந்துட்டு இயற்கையாக ரொம்ப கெமிக்கல் கலக்காத சாப்பாடு தான் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே நாங்கள் வந்துட்டு நேச்சுரல் தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ எல்லோரும் நல்லா சாப்பிடுங்க, நல்லா ஹெல்த்தியாக இருங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி, இப்போ நீங்கள் மற்ற 100 பேர் இருக்கீங்களா, இப்போது நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோன்னா ஒரு புது ஏஜென்சி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த ஏஜென்சியில் வந்துட்டு நிறையா இந்த டான்ஸஸ் எல்லாம் வந்துட்டு எடுக்க போகிறோம். உங்களுக்கு பெர்மனெண்ட்டாக இருக்கும் அது. லைக் இப்போது கேப்பாப் ஐடல்லாம் இருக்காங்கல்ல, ஸோ அந்த மாதிரி. பட் அது கிடையாது, பட் அந்த மாதிரி ஒரு மாதிரி டான்ஸர் மட்டும். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி நாங்கள் வந்துட்டு டீம் வந்துட்டு ரெடி பண்ண போகிறோம். மொத்தமாகவே நாங்கள் வந்துட்டு இப்போ ஸ்டார்டிங் அப்படிங்கிறனால 5 டீம் தான் ரெடி பண்ணுவோம். ஒவ்வொரு டீமுக்கும் பார்த்திங்க அப்படின்னா 2 பேர் தான், லைக் ஒரு கப்பல் மாதிரி. ஸோ பேராக ஆடுவாங்கள்ல, அந்த மாதிரி தான். நீங்கள் மொத்தமாக 100 பேர் இருக்கிறீங்க, மொத்தமாக பார்த்திங்கன்னா 50 கப்பல் வருவீங்க. அதில் நாங்கள் மொத்தமாகவே 5 கப்பல் மட்டும் தான் சூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு லைக் ஒரு இந்த ரியாலிட்டி ஷோ மாதிரி இருக்குதுல்ல, அந்த மாதிரி. பட் உங்களுக்கு வந்துட்டு கண்டினியூவாக அந்த இது இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி போட்டி எலிமினேஷன் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் இப்போ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த செலக்ட் ஆகிற 5 கப்பல் தான். இதுக்கு மேலே நமக்குன்னு ஒரு சேனல் வந்து வரப்போகுது. ஸோ நமக்குன்னு ஒரு சோசியல் மீடியா வரப்போகுது, அதில் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க உங்களோட லைஃப் டைமில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆனால் 50 கப்பலில் வெறும் 5 கப்பல் தான் செலக்ட் பண்ணுவோம், மிச்ச பேர் வந்துட்டு செலக்ட் பண்ண முடியாது, காம்படிஷன் ஹெவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி போயிடுறாங்க. ஸோ இப்போ அவங்க போனதுக்கப்புறம் எல்லோரும் பேசிப்பாங்கள்ல, என்னடி இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்றும் பேசிப்பாங்களா, அந்த மாதிரி தான் ஆளாளுக்கு ஒவ்வொன்றும் பேசிகிட்டு இருக்கா. சாராவும் வந்துட்டு என்னது கப்பல்னு சொல்கிறாங்க, இப்போது
5 கப்பல் தான் ஜெயிப்பாங்க அப்படின்னா மிச்சம் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஏதோ பயந்து போயிட்டு இருக்கிறா. அப்போ நீங்களும் இங்கே பாரு, நீ ஏன் பயப்படுற, அந்த 5 கப்பலில் நம்மளும் ஒத்துங்க அப்படின்னு என்ன, அப்போ தான் வந்துட்டு வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆ சரி சரி, ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹெவியாக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா டீம் பிரிக்கணும். ஸோ இனிமேல் கப்பல் தானே, அதனால ஒரு பையன் ஒரு பொண்ணு, ஒரு பையன் ஒரு பொண்ணு அந்த மாதிரி தான் இருக்கணும். அப்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாராக்கால அவள் வந்துட்டு ஜுனா ஜுனா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, என்ன சாரா அப்படிம்பாரு. அது நீ என் கூட பேரா வரியா அப்படின்னு அவ கேட்க, ஓ அப்படின்னு சொல்லுவார். அப்போ நீங்கள் அப்படிம்பீங்களா. உடனே ஆ சாரா, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு, நல்ல ஃப்ரெண்ட்ஸு, கப்பிள் டான்ஸ் எல்லாம் நம்மளால் ஆட முடியாது. ஏன்னா நான் உன்னை ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன். அதுவும் இல்லாமல் வேறு யாராவது இருந்தால் கூட பரவாயில்ல, நீ எனக்கு ஃப்ரெண்டு சாரா, அதனால உன் கூட என்னால் கப்பிள் டான்ஸ் எல்லாம் ஆட முடியாது. அவங்க எப்படி வேணால் ஆட சொல்லுவாங்க, அது ஒரு மாதிரி அக்வார்டாக இருக்கும் எனக்கு. வேணாம், நீ வேறு யாரையாவது பேர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட அவள் பார்க்குறா. இது என்னமோ இங்கே மர்மமாக நடக்குது, கண்டுபிடிக்கிறேன்டா. உங்கள் 2 பேத்துக்குள்ளே ஏதோ ஓடிட்டு தான் இருக்குது, என்னன்னு தான் தெரியல, கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்தையும் ஒரு மாதிரி பார்க்குறா. ஏன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி இந்த த்ராட்டை க்ளீன் பண்ணுற மாதிரி பண்ணுவீங்களா, ஸோ அதனால தான் அவர் பயந்துட்டு இப்படி சொல்லியிருப்பாரு. இவளுக்கு உங்கள் மேலே சந்தேகம் ஸ்டார்டிங்லேருந்து. ஏன்னா நீங்கள் மற்றவங்ககிட்ட பேசுகிறது ஒரு மாதிரி இருக்குது, இவர்கிட்ட பேசுகிற மாதிரி வியர்டாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சாராக்கு பேர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. அவள் ரொம்ப க்யூட்டாக இருக்கிறனால டக்குன்னு வந்துட்டு நிறைய பேர் அவளை அப்ரோச் பண்ணுறாங்க. ஸோ அதில் ஒருத்தங்களை பார்த்து அவள் செலக்ட் பண்ணிட்டா. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது ஜூனா வந்துட்டு பேர் இல்லைல்ல, நீங்கள் அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி முறைச்சிட்டே நிற்கிறீங்க. அவரும் வந்துட்டு அப்படியே தயங்கி தயங்கி நிற்கிறாரு. அப்போ நீங்களும் வந்துட்டு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட அவரும் வந்து நிற்பார். இப்போ பேராக கப்பலாக நிற்கிறீங்களா. இது எல்லாரையும் சாரா பார்க்குறா. இது என்னது, இவளும் இவனுக்கு ஃப்ரெண்டு தானே, இவ கூட மட்டும் இவன் எப்படி கப்பிள் டான்ஸ் ஆடுவான், எப்படி வேணால் ஆட சொல்லுவாங்கல்ல, என்னமோ நடக்குது. இவளும் என்ன வான்னு கூப்பிடுறா, இவனும் போகிறான். என்ன நடக்குது இவங்களுக்குள்ள, ஒரு வேளை லவ் பண்ணுறாங்களா, இல்லையே வந்த நாள்லேருந்து முறைச்சிட்டு தானே தெரியுறாங்க, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தான் மண்டை வெடிக்குது. அப்போ நீங்கள் அப்படியே வந்துட்டு ஜூனா கூட சேர்ந்து அப்படியே பேர் பண்ணி நின்றுருப்பீங்களா. இப்போ வந்துட்டு டான்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லோரும் வந்துட்டு கப்பலாக டான்ஸில் ஆட ஆரம்பிக்கிறீங்க. இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் சொல்லிக் கொடுப்பாங்க போல். ஸோ எல்லோரும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, மூச்சே விட முடியல, அந்தளவுக்கு வந்துட்டு ப்ராக்டிஸ் ஹெவியாக இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு வந்துட்டு ஒர்த் இல்லையா, இந்த மாதிரி 5 கப்பல் செலக்ட் பண்ணாங்கன்னா லைஃப் செட்டில், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒர்க்கு, அதாவது அவங்களுக்கு பிடிச்ச டான்ஸை அவங்க ஒரு சேனலில் அவங்க பாட்டுக்கு கண்டினியூவாக பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு செப்பரேட்டாக ஆடியன்ஸ் பில்ட் ஆகும். ஸோ நிறைய விஷயம் அவங்களுக்கு இருக்குது. அதனால எல்லோரும் உயிரை கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இப்படியே தான் அந்த அன்னைக்கு டேவும் அப்படியே ஸ்கிப் ஆகுது. நீங்களும் ஜூனாவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணவெல்லாம் கிடையாது, சும்மா மேலாட்டமாக தான் ஆடிருப்பீங்க. ஆனாலும் அதுக்கே டயர்ட் ஆகிட்டு போய் வந்து படுத்துக்க. இப்போது மறுபடியும் நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணி இருக்கும். அப்படியே நீங்கள் எந்திரிக்கிறீங்க, சுற்றி முற்றி பார்க்குறீங்க, எல்லோரும் தூங்குறாங்க. எதுவுமே சொல்ல, ஜஸ்ட் அமைதியாக எந்திரிச்சு நேற்று ஜூனா ஏதோ வழியாக வெளியே போனாருன்னு சொல்லியிருப்பார்ல, ஸோ அந்த வழியாக இன்றைக்கி நீங்கள் வெளியே போகிறீங்க. ஸோ நீங்கள் இப்போ ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா வெளியே போகிறீங்கள, அப்படியே அந்த காட்டுக்குள்ளே நடக்க ஆரம்பிச்சிடுறீங்க. அந்த வாட்ச்மேன் வந்துட்டு அந்த பக்கம் தூங்கிட்டு இருக்கா, நீங்கள் பின்புறமாக வந்துட்டு போயிருப்பீங்க. அப்படியே மேலே மதிலெல்லாம் ஏறி அந்த பக்கம் ஜம்ப் பண்ணி, அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா காடு, அந்த பக்கம் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே காடு. ஸோ ஜம்ப் பண்ணி போயிடுறீங்க. முன்னாடி தான் வாட்ச்மேன் இருப்பாங்க, பின்னாடி இல்லை. அப்படியே இருட்டில் போயிட்டே இருக்கிறீங்க. உங்கள் கையில் ஃபோன் கிடையாது, டார்ச் கிடையாது, எதுவுமே கிடையாது, இருட்டு தான். அந்த நிலா வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சம் அடித்தா தான் உண்டு. அது வந்துட்டு இன்றைக்கி முழு நிலா கூட கிடையாது, ஒரு கால்வாசி தான், அதாவது 3வது பேரை 4வது பேரை அந்த மாதிரி தான் இருக்குது, அந்த வெளிச்சம் தான். ஸோ அந்த வெளிச்சத்தை வச்சு நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த காட்டுக்குள்ளே அப்படியே போய்கிட்டே இருக்கிறீங்க. இந்த பக்கம் நம்ம சாரா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்திரிக்கும் போதே அவள் பார்த்துருப்பா. ஸோ நீங்கள் எந்திரிச்சு போகும்போது அவள் பார்த்துட்டே தான் கண்ணை மூடி படுத்துட்டு இருந்திருப்பா. ஸோ நீங்கள் அவள் தூங்கிட்டு இருக்கா நினச்சிட்டு போயிருப்பீங்க. இப்போ அவள் வந்துட்டு இவள் எதுக்கு போனா, எதுக்கு வெளியே போனா, எங்கே போயிருப்பா அப்படின்னு யோசிச்சுட்ருக்க. பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஜூனா இருக்கார்ல. ஸோ நம்ம ஜூனா என்ன பண்ணுறாருனா எந்திரிச்சு அதே மாதிரி எல்லாத்தையும் திரும்பி திரும்பி பார்க்குறாரு. இவ பார்த்துட்டா, இவன் எதுக்கு எந்திரிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சாரா பார்த்துட்டே படுத்துட்ருக்க. இப்போ சுற்றி முற்றி பார்த்துட்டு சாரா கிட்ட வராரு. ஐயோ இவன் என் கிட்ட வரான், ஃப்ரெண்டு மாதிரின்னு சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு 2 செகண்ட்ல இவளுக்கு என்னென்னமோ தோணிடுச்சு. கிட்ட வந்து அப்படியே அவள் ஃபேஸ் கிட்ட கை வச்சு ஆட்டுறாரு. அவளுக்கு கண்ணை மூடி இருந்தா, லைக் எப்படி சொல்கிறது, தூங்கியிருந்தா தான் தெரியாது, அவள் தூங்கலை. ஸோ அவர் கையாட்டுறது ஏதோ அவளுக்கு லைட்டாக தெரியுது, சென்ஸ் ஆகுது. இப்போ எதுக்குமே அவன் லூஸ் மாதிரி என் முன்னாடி வந்து கையாட்டிக்கிட்டு இருக்கான், என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்ணை மூடிட்டே பார்த்துட்டு இருக்க. ஜூனா பார்க்குறாரு, தூங்கிட்டு தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவரும் எழுந்திரிச்சு வெளியே வர உடனே இவளுக்கு அவ்வளோதான் சந்தேகம் வந்துருச்சு. இரு, இப்போ தான் முன்னாடி அவள் போனா, பின்னாடி இவனை எஞ்சி போகிறான். 2 பேத்துக்குள்ளே ஏதோ இருக்குது, ஆனால் வெளியே ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இல்லை நான் கண்டுபிடிச்சே ஆகணும், முதல்ல நான் கண்டுபிடிக்கணும்.
கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜன் போகிறத அவள் அப்படியே பார்த்துட்டு இருக்க. அவர் கொஞ்ச நேரம் போயிருப்பாரு. இப்போ அம்மனி என்ன பண்ணுறாங்கன்னா டக்குன்னு போர்வையெல்லாம் எடுத்து அப்படியே ஒரு மாதிரி அந்த போர்வையெல்லாம் போத்திப்போம்ல, ஸோ அந்த மாதிரி முக்காடெல்லாம் போட்டுக்கிறா. ஸோ முக்காடு போட்டுட்டு இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடியே போயிட்டுருக்குறா. ஸோ நம்ஜன் பார்த்தீங்கன்னா முன்னாடி போயிட்டுருக்காரு. அதுக்கு முன்னாடி நீங்கள் போயிட்டுருக்கீங்க. உங்களுக்கு பின்னாடி நம்ஜன் வந்துட்டுருக்க. உங்கள் 2 பேத்துக்கு பின்னாடி இந்த திருட்டு குண்டு வந்துட்டுருக்குது. ஸோ அது எதுவும் உங்களுக்கு தெரியல. ஒரு இடத்துல போயிட்டு நீங்கள் அந்த மதிலெல்லாம் ஏறி போயிருப்பீங்களா, அதே மாதிரி நம்ஜன் பார்த்தீங்கன்னா மதிலெல்லாம் ஏறி குதிச்சு போகிறாரு. அட பாவி, இவன் என்ன முதல்லலாம் ஏறுறான் அப்படின்னா ஒயினும் முதல்ல ஏறி தான் குதிச்சு போயிருக்காளாம். இவ்வளோ பெரிய காம்பவுண்டில் எப்படி ஏறியிருப்பா, இவன் எப்படி ஏறுறான்? இரு என்னாலும் சரி, நீ காம்பவுண்ட் என்ன பெரிய பெரிய பில்டிங்கே ஏறினாலும் நானும் ஸ்பைடர்மேன் மாதிரி வந்து ஏறுவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்படியே நம்ஜன் ஏறதை பார்த்துட்ருப்பா. அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே பின்னாடி பேக்கோட 2-3 ஸ்டெப்பு வராரு. எதுக்கு பின்னாடி வரான் அப்படின்னு சொல்லி பார்க்க பின்னாடி வந்துட்டு அப்படியே ஃபாஸ்ட்டாக ஓடி போயிட்டு அப்படியே செவுத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சைடில் காலை வைக்கிறாரு. அந்த காலை ஒரு மாதிரி உண்டு கொடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னொரு காலை வச்சு எப்படி பிடிச்சி ஏறி போயிடுறாரு. அவ்வளோ பெரிய காம்பவுண்டு 2 செகண்டில் ஏறிட்டாரு. அந்த பக்கம் ஜம்பே பண்ணிட்டாரு. இந்த பக்கம் இவன் பார்க்குறா. இப்போ இங்கே என்ன நடந்துச்சு, இவன் எப்படி ஏறினா இவ்வளோ பெரிய காம்பவுண்ட்டை ஏதோ எதுவுமே இல்லாமல் பிடிச்சி ஏற மாதிரி ஏறிக்கிறான். என்னவா இருக்கும், எப்படி ஏறுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஒரு மாதிரி பேசாமல் போயிடலாமா அப்படின்னு தோணுது. ஆனாலும் இன்றைக்கி நான் அவங்க 2 பேத்துக்குள்ளே என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். திருட்டுத்தனமாக 2 பேர் வெளியே போகிறீங்களா, அன்றைக்கி இப்படி தான் போனீங்க, ஆனால் நான் வந்து கேட்கவும் ஒன்றும் தெரியாத மாதிரி சமாளிச்சிட்டிங்க. இன்றைக்கி கையும் களவுமாக சிக்க போகிறீங்க, ஃப்ரெண்டுக்கிட்டே மறைக்கிறீங்களா 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா அப்படியே அந்த பக்கம் செவுத்தில் ஏறதுக்கு எங்காவது வழி இருக்கான்னு பார்த்துட்ருக்க. திடீர்னு இவளுக்கு நான் ஸ்பைடர்மேனுக்கே டஃப் கொடுக்குற ஆள், என்னால் முடியும், நான் முடியும்னு நினச்சா எதாக இருந்தாலும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மனி பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி அதே மாதிரி நம்ஜன் வந்த மாதிரியே பின்னாடி 4-5 ஸ்டெப்புக்கு மேலே வந்திருப்பாள். வந்துட்டு என்ன பண்ணுறான்னா ஃபாஸ்ட்டாக நம்ஜன் ஓடின மாதிரியே ஓட அவர் பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டாக அந்த மதில் இருக்குள்ள அந்த இடத்துல வந்துட்டு காலை வச்சு மெட்டி அந்த பக்கம் மேலே ஜம்ப் பண்ணி போயிருப்பார். இந்த பைத்தியம் என்ன பண்ணுதுன்னா கண்ணு மண்ணு தெரியாமல் ஃபாஸ்ட்டாக ஓடி போயிட்டு காலை வைக்கல. ஸோ காலை தூக்குறங்கிற பேரில் ஒரு காலை தூக்க அந்த கால் கரெக்டாக பேலன்ஸ் இல்லாமல் செவுறு இருக்கிற இடத்துல காலை வைக்கணும். ஆனால் செவுறு வாரத்துக்கு முன்னாடியே காலை தூக்கி செவுறு நினச்சி வைக்க அது பேலன்ஸ் இல்லாமல் மறுபடியும் கீழே தலையில் காலை வச்சிருவா. பட் ஒரு ஃபோர்ஸ் இருக்கும்ல, ஓடின ஃபோர்ஸில் என்ன பண்ணிட்டான்னா கால் கீழே ஊனதும் தலை போய் சத்துன்னு அந்த செவுத்தில் முட்டிக்குது. செவுத்தில் முட்டி அப்படியே பள்ளி மாதிரி பின்னாடி மல்லாக்க விழுந்துடுவா. ஸோ அப்படியே ஒரு மாதிரி கிடக்குறா, முக்காடோடையே கிடக்குறா. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் பிள்ளைக்கு மயக்கமே வந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் கண்ணு திறந்து பார்க்குது. கடவுளே, நான் மயங்கிட்டேனா? விடமாட்டேன், நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணுறீங்க, நான் கண்டுபிடிச்சி தீருவேன், உங்கள் 2 பேத்துக்குள்ளே ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவ திரும்ப அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்க மரம்லாம் இருக்குல்ல, மதில் ஏற முடியாட்டி என்ன, நான் மரம் ஏறுவேன், ஸ்பைடர் மேனாக இல்லாட்டி என்ன, நான் ஒரு குரங்கு மேனாவது ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மதிலுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த மரம் இருக்குல்ல, ஸோ அந்த மரத்து மேலே அப்படியே ஏறிடுறா. ஸோ மரத்து மேலே அப்படியே ஏறி போயிட்டா. ஸோ ஏறி அங்கேருந்து அப்படியே அந்த மதில் மேலே ஜம்ப் பண்ணி அங்கேருந்து கீழே பார்த்தா தலையே சுற்றுது அம்மனிக்கு. அவ்வளோ ஹைட்டு. எப்படா நீங்கள் 2 பேரும் மனுஷங்களா இல்லை ஏதாவது குடிச்சாத்தானுங்களா, எப்படி இங்கேருந்து குதிச்சிங்க, நான் இப்போ எப்படி குதிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவள் பயந்துகிட்டே பார்த்துட்ருக்கா. ரொம்ப நேரம் அவளுக்கு பயமாக்கும். அப்படியே உட்காந்துட்டே இருக்கா, குதிக்கலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பக்கம் போயிருப்பீங்கள்ல, ஸோ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு போயிட்டே இருக்கிறீங்க. நடுக்காடே வந்துருச்சு. ஆக்சுவலாக இது ஊரே கிடையாது, ஒரு மாதிரி காட்டுப்பகுதி தான். அப்படியே நடுக்காடே வந்திருக்குது. அப்போ நீங்கள் இடத்துல போய் நிற்க நம்ஜனும் ஃபாஸ்ட்டாக அந்த இடத்துக்கு ஓடி வந்திருப்பாரு. ஸோ அவரோட சத்தம் கேட்டு திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா அவர் மூச்சு வாங்கிட்டு ஓடி வர, இங்கே வரத்துக்கு இவ்வளோ நேரமா அப்படின்னு நீங்கள் கேட்க அவரும் இப்போயாவது நார்மலாக பேசுடி, ஏன்டி ரொம்ப மாதிரியே பேசுகிற, ஒரு மாதிரி காதுக்கு எரிச்சலாக இருக்குது அப்படிம்பாரா. அப்போ நீங்கள் சட்டுன்னு சிரிச்சுட்டு ஓடி வந்து அவரை ஹக் பண்ணிக்கிறீங்க. அதாவது நீங்கள் அப்படியே ஜம்ப் பண்ணி ஹக் பண்ணிக்க, அவரும் அப்படியே தூக்கிப்பார். ஸோ மேடம் பார்த்தீங்கன்னா அவர் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு ஃபுல்லாக கண்ணை ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அவரும் இரு அப்படிம்பாரா. ஐ மிஸ் யூன்னு சொல்லிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக நீங்கள் கிஸ் பண்ண. ஸோ அதே மாதிரி அவரும் வந்துட்டு கணத்தில் கிஸ் பண்ணிட்டு ஐ மிஸ் யூ டூ அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் 2 பேரும் இந்த பக்கம் கொஞ்சிக்கிட்டு கிடக்கா. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாரா, ஐயோ இப்போ குதிக்கிட்டா வேணாமா, இல்லை குதிச்சே தீருவேன், அவங்க 2 பேரும் எங்கே தான் போகிறாங்கன்னு நான் பார்த்தே ஆகணும், என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு முதல்ல தெரிஞ்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து முருகா காப்பாற்றுன்னு சொல்லிட்டு ஒரே ஜம்ப் பண்ணிடுவா. ஸோ அவள் குதிச்சதும் பார்த்தீங்க அப்படின்னா பொத்துன்னு கீழே விழுந்திருப்பா. பட் இருந்தாலும் காலில் அடிபட்டிருந்தாலுமே எந்திரிச்சு நொண்டி நடந்துட்டு வந்துட்டுருக்குறா. ஆனால் ரொம்ப தூரம் நீங்கள் போயிருப்பீங்கள்ல, எங்கே போனாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாதி தூரம் வந்துட்டா. கிட்டத்தட்ட நீங்கள் இருக்கிறதுக்கு ஒரு கொஞ்சம் தூரம் தான் வந்துட்டா. அப்போ தான் அவளுக்கு ஃபீலே ஆகுது, சுற்றி முற்றி காடு, நடுவில் நான் அதுவும் தனியாக நின்றுட்டுருக்கேன். அவங்களாவது 2 பேராக போனாங்க,
இப்போ நான் இங்கே தனியாக இருக்கேன். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதே. ஏன் இந்த காடு இவ்வளோ இருட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ தான் அந்த இருட்டையே பார்க்குறா. இவ்வளோ நேரம் உங்களை பார்த்து கண்டுபிடிக்குன்னு சொல்லிட்டு வந்திருப்பா ஒரு ஆவேசத்தில். பட் இப்போ தான் அவளுக்கு பயமாகவே ஆக ஆரம்பிக்குது. ஸோ பயத்தில் என்ன பண்ணுறான்னா கண்ணை இருக்க மூடிக்கிட்டு, இல்லை கண்டிப்பாக அவங்க இந்த பக்கம் முன்னாடி தான் போயிருப்பாங்க, அவங்கள போய் பிடிச்சிட வேண்டியதான், திரும்பி தனியாலாம் போகிறதுக்கு எனக்கு தைரியம் இல்லைடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை இருக்க மூடிட்டு குடுன்னு ஓடிட்டு இருக்கிறா. ஸோ ஓடி வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கட்டை இருக்கும். ஸோ தடுக்கி விட்டு பொத்துன்னு கீழே விழுந்துருவா. ஸோ கீழே விழுந்துட்டு ஐயோ சாமி என்னால் முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே கீழே விழுந்து எழுந்திரிச்சு உட்காந்துட்டு இருக்கா. இந்த பக்கம் நீங்கள் 2 பேரும் பார்த்தீங்கன்னா அவள் விழுந்த இடத்துக்கு பக்கத்துலேயே தான் இருப்பீங்க. ஸோ ஜுனா உங்களை இறக்கி விட்டுருப்பாரு. நீங்களும் அப்படியே இறங்கிட்டு நின்றுட்டு ஜுனா அப்படின்னு சொல்லி கூப்பிட அவளுக்கு அது கேட்டுருச்சு. ஜூனாவா, ஒயின் வாய்ஸ் மாதிரி இருக்குதே, அவனை அப்படி கூப்பிட மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு தப்புக்கிட்டேன்னு எந்திரிச்சு பார்க்குறா. இதில் முக்காடு வேற. ஸோ முக்காடு போட்டு அப்படியே எந்திரிச்சு நின்று பார்க்க நீங்கள் 2 பேரும் தான் ஏய் நான் சந்தேகப்பட்டது நிஜம் ஆயிடுச்சு. ஏண்டா ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ தூரம் வந்து தொலையணுமா? அங்கேயே எங்காவது பண்ணி தொலைய வேண்டியதானே, யார் உங்களை கேட்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்துட்ருக்க. அப்போ நீங்கள் ஜுனா கண்டிப்பாக இங்கே என்ன நடக்குதுன்னு நான் கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படிங்களா? ஆமாம் ஒயன் அப்படிங்கிறாரு. அப்போ இவ்வளோ நானும் தான் கண்டுபிடிச்சாகணும், இங்கே என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிச்சே ஆகணும், அதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாரா முக்காட் போட்டுட்டு அப்படியே உங்களை பார்த்துட்டு மைண்ட் வாய்ஸ் பேசிகிட்டு இருக்க. நீங்கள் 2 பேரும் அப்படியே ஒருத்தர் பார்த்துப்பீங்க. இவ்வளோ உங்கள் 2 பேர்த்து குறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறா. அப்படியே உங்களை பார்க்குது, ஜூனா பார்க்குது, உங்களை பார்க்குது, நம்ம ஜூனை பார்க்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்க. 2 பேரும் அவங்க 2 பேத்துக்கு ஒரு ஐ கான்டாக்ட் போயிருக்கோம் இல்லையா? ஸோ 2 பேர் இப்போ அப்படியே அந்த பக்கம் ஃப்ரண்ட்டில் திரும்பி நிற்க இவ அப்படியே இன்னும் கொஞ்சம் அப்படி தலையை முன்னாடி வச்சு பார்க்குறா. எங்கே திரும்பி நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க நீங்கள் கண்ணு வைக்கிற நேரத்தில் பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓட ஆரம்பிச்சிடுறீங்க. அவ்வளோதான் இங்கே இந்த பிள்ளைக்கு எதுக்கு இப்படி ஓடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்க்குறா. அவளுக்கு வேறு ஏதோ பின்னாடி வர மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு போல். ஐயோ விட்டுட்டு போய் தொலையாதீங்கன்னு சொல்லிட்டு கற்றுன்னு அவளும் பின்னாடியே ஓடி வந்துட்டுருப்பா. இப்போ நீங்கள் 2 பேரும் முன்னாடி ஃபாஸ்ட்டாக ஓடுவீங்களா? நீங்கள் ஓடுறது வந்துட்டு எதுக்குன்னா சீக்கிரமாக போய் என்ன நடக்குது, அது அந்த காட்டுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு மர்மமாக இருக்கிறனால அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும், அதை பார்க்கணும். ஆனால் விடியத்துக்குள்ளே போயிட்டு திரும்ப அதே இடத்துல இருக்கணும். அதாவது அந்த ஹாஸ்டல் மாதிரி இருக்கிறதுல அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துடணும். அதனால டைம் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் எதுக்கு ஓடுறீங்கன்னு தெரியாமல் இந்த பிள்ளை இதை பார்த்து பயந்து போயிட்டு இது அப்படியே உங்கள் பின்னாடி தலை தெரிச்சு ஓடி வந்துட்டு இருக்குது. ஒரு கட்டத்தில் அவளால் ஓட முடியாமல் கத்திட்டுக்கிறா. இவள் கத்துறது பார்த்தீங்கன்னா தூரத்தில் உங்கள் 2 பேர்த்து கேட்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜுனா உனக்கு எதனா கேட்குதா அப்படின்னு கேட்டே ஓடிட்டு இருக்கிறீங்க. அவரும் ஏதோ கேட்குற மாதிரி தாண்டி இருக்குது அப்படின்னு சொல்லுவாரா. ஸோ 2 பேரும் அப்படியே ஓடிக்கிட்டே லைட்டாக திரும்பி பார்க்க பின்னாடி பார்த்தா இந்த குட்டிச்சாத்தான் தான் முக்காடு போட்டுட்டு வந்துட்டு இருக்குது. கருப்பு போர்வை ஓகேவா? ஸோ கருப்பு போர்வை அப்படி வந்துட்டு முக்காடு போட்டுட்டு வந்துட்டுருக்க. இருட்டு தான், பட் இருந்தாலும் அந்த கருப்பு ஒரு மாதிரி உருவமாக தெரியும்ல. ஸோ இவன் மூஞ்செல்லாம் தெரியல, ஏதோ கருப்பு கலரில் உருவம் ஏதோ துரத்திட்டு வர மாதிரி தான் தெரியுது. அதை பார்த்து நீங்கள் இன்னும் பயந்துடுறீங்க. என்னடா பின்னாடி ஏதோ வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்க எனக்கு மட்டும் என்னடி தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. சீக்கிரவான்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் 2 பேரும் அப்படி கையை பிடிச்சிட்டு ஓட கையை பிடிச்சிட்டு ஓடிட்டு இருக்கிறீங்களா? என்னையும் கூட்டிகிட்டு போங்கடா, எனக்கு பயமாக்குது, என்னடா பின்னாடி வருதுன்னு சொல்லிட்டு இவன் பின்னாடி ஓடி வரா. இவன் வரதை பார்த்து நீங்கள் அதுக்கிட்ட லைட்டாக ஒரு பாதி தூரம் உங்கள் பக்கத்தில் வந்திருப்பா ஓகேவா? ஸோ அந்த ஒரு கொஞ்சம் தூரம் கேப்பில் தான் 2 பேரும் ஓடிட்டு இருப்பீங்க. இப்போ நீங்கள் ஜுனா சீக்கிரம் ஓடு, அது நம்மளை பிடிச்சிட்டு போகுது, பக்கத்தில் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறீங்களா? இது இவளுக்கு கேட்குது, எது பக்கத்தில் வந்துருச்சான்னு பின்னாடி திரும்பி பார்க்குறா. பின்னாடி ஒன்றுமே வரல. இவளை பார்த்தா நீங்கள் ஓடிட்டு இருக்கிறீங்க. ஆனால் இவளுக்கு ஏதோ பின்னாடி வர மாதிரி பயந்துட்டு இல்லை ஏதோ பின்னாடி மட்டும் திரும்பி பார்க்க மாட்டேன், வந்தால் என்னை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்கடா நானும் வரேன் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே வந்துட்டுருக்கா. ஆனால் இவள் வரதை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு உருவம் உங்களை 2 பேர்த்தையும் ஃபாலோ பண்ணுற மாதிரி நினச்சி நீங்கள் பயந்துட்டு தலை திருக்கி ஓடிட்டுருக்கா. அவளும் பின்னாடியே 2 கை நீட்டிக்கிட்டு வேறு வந்துகிட்டு இருக்கிறா. இவள் வரதை பார்த்தாலே பயமாக இருக்குது. ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஓடுற வரிசையில் நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா 2 பேருமே அட் அ டைமில் வந்துட்டு கால் தடுக்கி விட்டு விழுந்துருவீங்க. ஸோ விழுகும்போது பார்த்தீங்கன்னா நல்லா மல்லாக்க விழுந்துடுறீங்க. நீங்கள் இப்படி மல்லாக்க விழுந்து கிடக்க இந்த பக்கம் சாரா ஓடி வந்துட்டுருப்பாள். அவளும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தடுக்கி விட்டுருது. ஸோ அவன் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே பறந்து வந்துட்டு இருக்கிறா. அவங்க 2 பேத்துக்கும் மேலே அப்படியே பறந்து வர உங்கள் மேலே தான் அது விழுக போகுதுன்னு நினச்சிட்ருப்பீங்க. ஆனால் உங்களையே தாண்டி கிராஸ் பண்ணி போயிட்டு அந்த பக்கம் ரொம்ப தூரம் தள்ளி அப்படியே பொத்துன்னு விழுந்து உருண்டு ஓடிக்கிட்டு இருக்கிறா. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. சொன்னா அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க ஒரு வேளை அது பெரிய கழுகாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. பெரிய கழுகா பார்க்க வவ்வால் மாதிரி இருந்துச்சுடா அப்படின்னு நீங்கள் சொல்ல பெரிய வவ்வாலாக இருக்குமோ ஒயன் அப்படின்னு ஜூனா சொல்லுவார். ஏண்டா இந்த காட்டுக்குள்ளே இப்படி வினோதமான விசித்திரமான மிருகங்கள்லாம் இருக்கா என்ன அப்படின்னு 2 பேரும் மாற்றி பேசிக்கிட்டு இப்போ முதல்ல இதுக்கிட்டேருந்து தப்பிச்சு போகலாமா இல்லை நம்ம வந்த வேலையை பார்க்கலாமா அப்படின்னு கேட்க இங்கே பாரு நமக்கு டைம் ரொம்ப கிடையாது, நம்ம வந்த வேலையை தான் பார்க்கணும். இது என்ன ஏதாவது ஒரு மிருகம் தானே, அடிச்செறிஞ்சிடலாம், நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் அங்கேயும் பார்க்குறாரு. ஒரு கல், நல்ல ஒரு பெரிய கல், அந்த கல் எடுத்துக்கிறாரு. ஸோ நீங்கள் கல் எதுக்குடா அப்படின்னு கேட்க
நீ ஒன்று எடுத்துக்கோ, தலையில் நான் போடுறேன், காலில் நீ போடு அப்படின்னு சொல்ல, ஆமாம் அப்போ தான் கண்டிப்பாக அது நகரவும் முடியாது, எந்திரிக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் ஒரு பெரிய கல் எடுத்துக்கிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சாரா அப்படியே முன்னாடி போயிட்டு அப்படியே குப்பரை கடிச்சு விழுந்திருப்பாள்ல, அப்படி குப்பரை கிடக்குறா. ஏதோ கருப்பு கலரில் போர்வை போட்டுட்டு உருவம் மாதிரி மட்டும்தான் தெரியுது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இருட்டில் அது மனுஷங்க, அது போர்வை, அது எதுவுமே தெரியல. ஏதோ விசித்திரமான மிருகம் மாதிரி ஃபீல் ஆகவும் 2 பேரும் கல்லை தூக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவள் தலைக்கிட்ட நிற்கிறீங்க. ஜூன் பார்த்தீங்கன்னா அவளோட காலுக்கிட்ட நிற்கிறாரு. ஓகேவா? ஸோ கால் இருக்கிற இடத்துல அவர் நிற்க 2 பேரும் அப்படி தலைக்கு மேலே காலை தூக்கிட்டு நிற்பீங்களா? அவள் இப்போ தான் வந்துட்டு ஒரு மாதிரி பொத்துன்னு விழுந்திருப்பாள். ஐயோ சாமி, என்னடா இது, என்ன அடிச்சு இப்படி பறந்து வந்தேன், வாழ்க்கையிலேயே தடவை பறந்துருக்கேன், ஆனால் அதை ஃபீல் கூட பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திரும்புவா பாருங்க. அவ்வளோதான், அவங்களுக்கு அவளோட ஃபேஸ் தெரிஞ்சிருச்சு. அவள் திரும்ப பார்த்தீங்கன்னா நம்ஜன் என்ன பண்ணிடுறாருன்னா கல் தூக்கி ஓங்கி வச்சிருப்பார்ல, ஓங்கி ஒரே படம் கால் மேலேயே போட்டுற. அவள் ஐயோன்னு கத்துறா. நீங்கள் வேணான்னு சொல்கிறதுக்குள்ள அவர் கால் மேலே போட்டுறாரு. இவள் ஐயோயோன்னு அப்படியே காடே செல்ல விடுற அளவுக்கு கத்துறா. நீங்கள் சாரா நீயா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இன்னுமே தலைக்கு மேலே கல்லை தூக்கிட்டு நிற்க, இவள் அதை பார்த்து மறுபடியும் ஆயோயோன்னு கத்த, என்னது சாரா வயசு கேட்குதுன்னு சொல்லிட்டு நம்ஜன் இப்போ தான் மூஞ்ச பார்க்குறாரு. பார்த்தா சாரா தான். சாரா நீயா அப்படின்னு நம்ஜன் கேட்க, அவள் அப்படியே பயங்கர வலியோட காலெல்லாம் வலிக்குள்ள காலை தூக்கி கால் 2 கால்லையும் போட்டிருப்பாரா, இல்லை ஒரு காலில் போட்டிருப்பாரு. ஸோ அந்த ஒரு கால் பயங்கரமாக அடிபட்டுருச்சு. அவளால் காலை வந்துட்டு வலி தாங்க முடியல, காலை உணவே முடியாது, அந்தளவுக்கு அடிபட்டுருக்குது பெரிய கல். இவர் விட்டுருந்தா நீங்கள் தலை மேலே கல்லை போட்டிருப்பீங்க, நல்ல வேலை அதுக்குள்ள மூஞ்சி பார்த்துட்டீங்க. ஸோ நீங்கள் இப்படி வந்துட்டு காலில் தலைக்கு மேலே தூக்கிட்டு இருக்கிறத பார்த்து அவள் ரொம்ப பயந்துட்டா. நீங்கள் 2 பேர் யார், மனுஷங்களை கொல்ற ஆளுங்களா, கொல்ல தான் இங்கே வந்துட்டு இருக்கிறீங்களா? நான் கூட உங்கள் 2 பேர்த்தையும் ரொமான்ஸ் பண்ண வந்தீங்கன்னு நினச்சேன், இங்கே என்னடான்னு பார்த்தா கொலை பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு நான் ஃப்ரெண்டாக தானே இருந்தேன், என்னை விட்டுருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஏதோ பெணாத்திட்டு இருக்க. நீங்கள் அப்படியே கல்லை கீழே போட்டு, ஏய் இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்பீங்களா? நான் இங்கே பாரு, இங்கே நடந்த எதையுமே யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். நீங்கள் என்னமோ பண்ணுங்கள், யாரை வேணால் கொல்லுங்க, என்னமோ பண்ணுங்கள், என்னை விட்டுருங்க, நான் போயிடுறேன். நான் டான்ஸ் ஆட தான் வந்தேன், இப்போ காலையும் உடச்சிட்டேன், பரவாயில்ல நான் என் வீட்டுக்கே போயிடுறேன், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எஞ்சிட பார்த்து உங்களுக்கு நான் கடுப்பாகுது. அப்போது ஜூனி இருந்துட்டு, எருமை அறவேக்காடு அரலூசு இன்னும் ஆல்ரெடி இருக்கிறேன், நாங்கள் ஒன்றை கொல்லணும் அப்படிம்பாரா. அப்போ அவளும் இதோ கால் மேலே நீ கல்லை போட்ட, தலை மேலே கல்லை போட்ட, இவ கல்லை தூக்கிட்டு இருந்தால அப்படிங்க, நீனு தெரியாமல் தாண்டி பண்ணோம் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. நானும் தெரியாமல் பண்ணீங்களா, அப்போ வேறு யாராவது இருந்தால் கொண்டிருப்பீங்களா அப்படின்னு கேட்குறா. ஐயோ சாரா, என்னால் முடியல சாரா, எனக்கு ரொம்ப டைம் இல்லை உங்ககிட்ட பேசுறதுக்கெல்லாம், நீங்கள் இரு நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜூனாவா அப்படின்னு கூப்பிட்றீங்க. ஜூனாவா, நீ இப்படி பேச மாட்டேல அவங்ககிட்ட அப்படின்னு கத்துறா. வாயை மூடுறி நீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்ப ஓட பார்க்க, இல்லை எனக்கு இங்கே பயமாக்குது, என்னையும் கூட்டிகிட்டு போங்க, எங்கே தான் போகிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழுக ஆரம்பிச்சிருவா. நைட்டில் காட்டுக்குள்ளே உட்காந்து கற்றுன்னு கத்தி அழுதுட்டுருக்க. அந்த சத்தம் யாருக்கா கேட்டு தான் வந்துட்டா என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவள் வாயை அப்படியே பொத்திக்கிட்டு, வாயை பொத்துடி வாயை மூடுறி அப்படிங்கிறீங்க. நீ தாண்டியா வாயை பொத்திக்கிறவன் கையால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே சொல்ல, கடவுளே என்னையே அப்படி சோதிக்கிற, என்னால் முடியலை, என் வாழ்க்கையிலே நான் பண்ண தப்பு இங்கே வந்தது கிடையாது, இவளை பார்த்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஜூனா அவளை தூக்கிக்க ஜூனா, நடக்க மாட்டா அப்படின்னு சொல்லுவீங்களா? சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜன் பார்த்தீங்கன்னா சாராவை அப்படியே வந்துட்டு முதுகுல தூக்கிப்பார். ஸோ தூக்கிக்கிட்டு அப்படியே அவருக்கு ஓட, இவளுக்கு ஒரு மாதிரி குலுங்குறா, ஒரு மாதிரி அவருக்கு இதுன்னு ஓடுறாரா. இவளுக்கு வந்துட்டு இப்படி வயிறெல்லாம் குலுங்குற மாதிரி இருக்குது. உப்பு கட்டிச்சுக்கிட்ட ஓடுறாரு. மெதுவாக தான் ஓடுங்களேன், ஏன் இப்படி ஓடுறீங்க, எனக்கு கால் வலிக்குது, வயிறெல்லாம் குலுங்குது அப்படிங்கிறா. அப்படின்னா உங்களுக்கு 2 பேருக்கு செம்ம டென்ஷனு. இங்கே பாரு, வாய் மூடிட்டு வரலன்னா இங்கே தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவோம், அப்புறம் நீ நரிவாய்க்கு தான் இறையாவ பாரு அப்படின்னு சொல்லி மிரட்டுறீங்களா. ஸோ அவளும் வந்துட்டு கப்புச்சுப்புன்னு ஆயிடுறா. என்ன இப்படியெல்லாம் பேசுகிறா, இப்படியெல்லாம் பேச மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே கப்புச்சுப்புன்னு ஆயிடுவா. இப்போ அப்படியே உங்களை நீங்கள் நம்ஜுன்னு பார்த்தீங்கன்னா அவளை தூக்கிட்டு ஓடிட்டு இருக்கிறீங்க. ஸோ ரொம்ப தூரம் ஓடிட்டு இருக்கிறீங்க. மணி பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி ஆகிருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரத்துலலாம் திரும்பி நீங்கள் அங்கே போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போது நம்ஜுன்னு சொல்கிறாரு, வயன் நம்ம திரும்பி அங்கே போகிறதுக்கு இதுக்கு மேலே வாய்ப்பு இல்லை, டைம் ஆகிடும், எல்லோரும் எஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்ல, ஜுனா நம்ம இனிமேல் அங்கே போக மாட்டோம் அப்படிங்கிறீங்க. அப்போ இவ எதோ போக மாட்டிங்களா, அப்புறம் நான் எப்போ டான்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு, நான் எப்போ ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணி, நான் என்னைக்கு அந்த 5 கப்பில் 1 கப்பில் ஆகுறது அப்படின்னு கேட்குறா. அதை பார்த்துட்டு நீங்கள், ஏய் நீ வாயை மூடு, முதல்ல எனக்கு அது டான்ஸ் கிளப் மாதிரியே தெரியல, ஏதோ எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்களா. ஏய் சந்தேகமாக இருக்கா, நீயே டான்ஸ் பழக தானே வந்த, உனக்கு என்ன சந்தேகமாக இருக்குது, திரும்பி போயெல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லி அவள் கூப்பிடுறா. அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ஜுன் அப்படியே அவளை தூக்கிட்டு அங்கேருந்து மறுபடியும் ஓட ஆரம்பிக்கிறீங்க. இவன் மறுபடியும் ஐயோ மறுபடியும் குலுங்குறானே என்னை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ உண்டியில் போட்டு குலுக்கிற மாதிரி அவளுக்கு இருக்கும் போல இருக்குது. அப்படியே குடல் வயிறுக்கும் அப்படியே உள்ள மேலே கீழே போயிட்டு வர மாதிரி அந்தளவுக்கு அவர் ஓடிக்கிட்டு இருக்காரு திபுன்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல போயிட்டு அப்படியே 2 பேரும் அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கிறீங்க. அவளும் வந்துட்டு
அந்த ஓடிட்டே இருக்கும்போது சடனாக நின்று அவளுக்கு அது ஃபீல் ஆகும்ல. ஸோ அப்படிதான் அவள் வந்துட்டு பயந்துட்டு கண்ணை மூடிட்டு அப்படியே அவள் கை வந்துட்டு நம்ஜுனோட கழுத்தோட சேர்த்து பிடிச்சிருப்பாளா. இப்போ அவர் நின்னதுக்கப்புறம் அவ்வளோ ஒரு கண்ணை முழிச்சு பார்க்குறா. அப்படியே 3 பேர் பார்க்குறீங்க. நம்ஜுனோட ஷோல்டரில் இவர் இருப்பாள், லைக் உப்பு கட்டி தூக்கியிருப்பாரு. அண்ட் நீங்கள் அப்படியே அவர் பக்கத்தில் நிற்கிறீங்க. 3 பேர் அப்படியே பார்த்தீங்கன்னா முன்னாடி ஏதோ மனுஷங்கள்லாம் நடமாடுற மாதிரி தெரியுது. நிறைய பேர் அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்துட்டு போகிற மாதிரி தெரியும். அப்போது இங்கே யாரோ இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அவங்கக்கிட்ட போய் விசாரிச்சோன்னா என்ன ஏதுன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது 2 பேர் இப்படி நடந்து போகிறீங்க. அப்போ சாரா பார்த்தீங்கன்னா இருங்க இருங்க எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்குறா. வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜன் திட்டுவாரா. அவளும் ஜூனா நீ மாறிட்டு ஜூனா, இந்த பிள்ளை ஒன்று ஏதோ பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி புலம்புறா. அப்போ நீங்கள் வாயை மூடு, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்பீங்களா? நீ என்ன பண்ணியா? நீ அவன் மேலே ஏறி உட்காந்து முத்தம் கொடுத்ததை நான் பார்த்துட்டேன் அப்படிங்கிறாளா. அதுங்கடா இவ பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படிம்பீங்க. பார்த்துட்டேன். உனக்கு அவன் மேலே ஒரு கண்ணு, அவன் வந்ததுலேருந்து நீ அவனை ஒரு மாதிரி பார்த்துட்டே இருந்த. அப்போல்லாம் எனக்கு புரியலை, இப்போ தானே புரியுது. சரியான ஃப்ராடு நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு ஜூனாவோட மேலே உப்பு கட்டி ஏறிக்கிட்டே அவள் பேசிக்கிட்டு இருக்கா. ஸோ நீங்களும் வாயை மூடிட்டு வரலனா எங்கேயோ தூக்கி போட சொல்லிடுவேன், அவ்வளோதான் நீ அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறீங்க மறுபடியும். ஸோ மறுபடியும் ஜூனா பாரு வேணை மிரட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு ஜூனிக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே வந்துட்டுருப்பா. இப்போ 3 பேர் பார்த்தீங்கன்னா மெதுவாக அப்படியே அந்த ஆள் நடமாட்டெல்லாம் இருக்க மாதிரி இடம் இருந்துச்சுல, இருட்டாக தான் இருக்குது, பட் நடக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அதை நோக்கி போயிட்டுருக்குறீங்க, மெதுவாக அப்படியே நடந்து போயிட்டுருக்குறீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே தான், அதாவது யாரோட உருவமும் தெரியாது, லைக் யாரோட ஃபேஸும் தெரியாது, ஜஸ்ட் ஒரு உருவம் மட்டும்தான் கருப்பாக தெரியும். ஓகேவா? அந்த மாதிரி தெரியவும் சரி நைட் டைமில் இப்படி தான் தெரியும் போலன்னு சொல்லிட்டு பக்கமாக போயிட்டீங்க. பக்கத்தில் போகும்போது சடனாக நம்ஜன் ஸ்டாப் ஆகிடுறாரு. அப்படியே அவரோட கையை பார்த்தீங்கன்னா உங்கள் பக்கம் வந்துட்டு ஸ்டாப் பண்ணுறாரு, அதாவது தடுக்கிற மாதிரி இருக்கும்ல, இதுக்கு மேலே போகாதான்னு சொல்லிட்டு அப்படி கை நீட்டுவோம்ல, அந்த மாதிரி உங்கள் முன்னாடி எப்படி கையை நீட்ட என்னாச்சு நம்ஜனா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே நம்ஜனோட ஃபேஸை பார்க்க ஏன் அப்படிங்கிறாரு. ஜுனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ அந்த பக்கம் அப்படியே பார்க்குறீங்க. இவ பார்த்தீங்கன்னா என்னப்பா ஏதோ வயன் ஜுனா பேச்சை பற்றியா அப்படிங்கிற மாதிரி உங்களை பழிச்சுக்கிட்டே என்னதான் பார்க்குறானுங்க இவங்க 2 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறா. இப்போ 3 பேர் அப்படியே அங்கே முன்னாடி பார்க்குறீங்க. பார்த்தா அவ்வளோ ஷாக்கு. என்னன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் அங்கே பார்த்துறது மனுஷங்க கிடையாது, மனுஷங்க உருவத்தில் இருக்கிற ஏதோ ஒன்று, அதுக்கு ட்ரெஸ் எல்லாம் கிடையாது, எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் மனுஷன் உருவம் ஏதோ எரிஞ்சு போன மாதிரி இருக்குது, கருன்னு இருக்குது. ஆனால் உருவம் பார்த்திங்கன்னா மனுஷன் உருவம். அப்படியே அந்த காட்டுக்குள்ளேருந்து ஒன்றொன்னா அங்கேருந்து எங்கேருந்து வருதுன்னே தெரியல, எல்லாம் அப்படியே உங்களை துரத்த ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான். நீங்கள் 3 பேருடைய பயந்து கத்துன்னு கத்திட்டு இருக்கிறீங்க. ஸோ கத்துன்னு கத்திட்டு அங்கேருந்து திரும்ப அப்படியே வந்த தடத்துலேயே ஓடலான்னு சொல்லிட்டு ஓட இவரால் வேற இவளை தூக்கிட்டு ஓட முடியல. ஸோ சுனா விட்டுறாது சுனா அப்படிங்குவா. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உடலை அவரும் முடிஞ்ச அளவுக்கு தூக்கிட்டு வந்துடுறாரு. ஆளுக்கு ஒரு பக்கம் வந்துட்டு ஓட ஆரம்பிச்சிட்டிங்க. ஏன்னா அது துரத்தின காட்டிக்கும் அதில் எல்லாம் ஒரு மாதிரி எல்லா பக்கம் இருந்து அட்டாக் பண்ண வருதா. ஸோ அதனால் பயந்து போயிட்டு எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கம் ஓட ஆரம்பிச்சிருப்பீங்க. இப்போது அந்த உருவம்லாம் இருக்குல்ல, அதில் ஒரு 4-5 பார்த்தீங்கன்னா உங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு, லைக் உங்களை துரத்திட்டு வர ஆரம்பிக்குது. நீங்கள் ஆனால் அப்படியே தலை தெறிக்க ஓடிட்டு இருக்கிறீங்க. ஒரு கருப்பு கலர் பேண்ட்டு போட்டிருப்பீங்க, லைக் ஜீன் மாதிரி போட்டிருப்பீங்க. ஸோ ஷர்ட் பார்த்தீங்கன்னா கருப்பு கலர் தான் போட்டிருப்பீங்க. ஓகேவா? ஷர்ட்டு கருப்பு கலர், அதுக்குள்ளே டிஷர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கிரே கலர் டிஷர்ட் போட்டிருப்பீங்க. ஜூன் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு டிஷர்ட் மட்டும் போட்டிருப்பாரு, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு கோட் மாதிரி போட்டிருப்பாரு. ஓகே, அண்ட் பேண்ட் வந்துட்டு ஒரு 3x4 மாதிரி போட்டிருப்பாரு. நம்ம சாரா பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் பேண்ட்டு, எல்லோ கலரு அந்த கோட்டு, ஷர்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா உள்ள இருக்க டிஷர்ட்டு வெள்ளை கலர் அந்த மாதிரி தான் போட்டிருப்பா. ஸோ ஷர்ட் 3 பேர்த்து பார்த்திங்கன்னா ஓப்பன் டைப் தான். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அது எல்லாத்தையும் மாற்றி துரத்த ஜூலினால் முடியல. ஒரு கட்டத்தில் வந்துட்டு பொத்துனா அவளை கீழே போட்டு அவரும் விழுந்துட. இப்போ நீங்கள் போய்ட்டு அவங்கள காப்பாற்றணும்ல, ஏன்னா அதெல்லாம் துரத்திட்டு வருது அவங்கக்கிட்ட. ஸோ நீங்கள் திரும்ப அவங்கக்கிட்டேருந்து, அதாவது உங்களை துரத்திட்டு வரதுக்கிட்டேருந்து தப்பிச்சு போய்ட்டு அவங்கக்கிட்ட போயிட்டு அப்படியே சாராவை தூக்குறீங்க. அவளும் இல்லை எனக்கு ஓகே தான் அப்படிங்கிறா. எந்திரின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேர்ட்டு தூக்கி விட்டுட்டு இப்போ 3 பேர் அங்கேருந்து ஓடுறீங்க. சாராக்கு பார்த்தீங்கன்னா கால் கொஞ்சம் அடி தான் பட்டிருந்தாலும் அப்படியே அங்கேருந்து ஓடிடுறா. ஸோ மேனேஜ் பண்ண முடியுது. ஸோ 3 பேர் அப்படியே ஓடிட்டுருக்கா. உங்களோட ஷர்ட் 3 பேர்த்து பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் ஓடுறதுக்கு ஷர்ட் அப்படியே பின்னாடி காற்றுல பறக்கல, அந்த மாதிரி அப்படியே காற்றுல பறந்துட்டு இருக்குது. ஷர்ட்டு முடியெல்லாம் அப்படியே ஹேர்லாம் பறந்துட்டு இருக்குது. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக 3 பேர் ஓடிட்டு இருக்கிறீங்க. அப்படியே உங்களை சுற்றியும் வந்துட்டு அந்த உருவங்கள் எல்லாம் அப்படியே துரத்திக்கிட்டே வந்துட்டு இருக்குது. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா 3 பேர் அப்படியே அட் டைமில் பின்னாடி திரும்பி பார்த்துட்டே ஓடும்போது முன்னாடி வந்துட்டு அப்படியே கால் தடுக்கி விழுந்துருவீங்க. ஸோ 3 பேர் பொத்துன்னு கீழே விழுந்துற அப்படியே வந்துட்டு குப்பரடிச்சு விழுந்திருப்பீங்க. இப்போ அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி மல்லாக்கப்படுப்போம். ஸோ அது மாதிரி திரும்பிக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டே பார்க்குறீங்க. உங்களால் எந்திரிக்க முடியல. அப்படியே அந்த உருவங்கள் எல்லாம் வந்துட்டு செம்ம பயங்கர ஃபாஸ்ட்டாக ஒரு மாதிரி சவுண்டோடு உங்களை துரத்திட்டே வந்துட்டுருக்க. அவ்வளோதான் முடிஞ்சு அப்படின்னு நினச்சிருப்பீங்க. பட் டக்குன்னு
திடீர்னு ஒரு இடத்துல கிட்டத்தட்ட உங்களுக்கும் அந்த உருவங்கள் எல்லாம் இருக்குல்ல, ஹியூமன் மாதிரி இருக்குல்ல, அதுங்களுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடி கேப்பு தான் இருக்கும். உங்களால் எஞ்சி ஓடக்கூட முடியாது. ஸோ அவ்வளோதான் முடிஞ்சுன்னு நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த 10 அடி கேப்பில் டக்குன்னு ஸ்டாப் ஆயிடுது. எல்லாமே அட் அ டைமில் ஸ்டாப் ஆயிடுது. அதுக்கு மேலே அதுங்களால வர முடியல. அதுங்க வர ட்ரை பண்ணுது, பட் அதுக்கு மேலே அவங்களால வர முடியல. என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு புரியல. ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இதுக்கு மேலே அதுங்க வராது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அப்படியே 3 பேர் மெதுவாக எந்திரிக்கிறீங்க. ஸோ அப்படியே எந்திரிச்சு அப்படியே நின்று பார்த்தா சுற்றி சுற்றி இப்போ தான் எல்லாத்தையும் நோட் பண்ணுறீங்க. அந்த இடமே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. அப்படி அந்த எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது சட்டுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு சைடில், அதாவது 3 பேர் நிற்பீங்களா, உங்களுக்கு அப்படியே ரைட் சைடில் பார்த்தா நிறைய பேர் பல்காக மனுஷங்க வந்து நிற்கிறாங்க. நல்லா இந்த பாடி கார்டு மாதிரி. அவங்கள பார்த்ததுமே உங்களுக்கு ஒன்றும் புரியல. அப்படியே பார்த்துட்டு பயந்துட்டு நின்றுட்டுருக்கா. டக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாரா என்ன பண்ணுறான்னா அவளோட பின்னாடி பாக்கெட் வச்சுருக்கோம்ல, ஸோ அப்படியே பின்னாடி இருந்து ஒரு கன் அப்படியே எடுத்து அப்படியே அவங்கள பாயிண்ட் பண்ணி நிறுத்துறா. அவளை பார்த்ததுமே, கன்னோட பார்த்ததுமே உங்கள் 2 பேத்துக்கு ஷாக்கு. அப்படியே நீங்கள் 2 பேரும் ஷாக்காக அவளை பார்க்க, என்னடா இவ கையில் கன் வச்சுருக்கா அப்படின்னு ஷாக் ஆகிட்டீங்களா அப்படின்னு அவள் கேட்பாளா. அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் தலையாட்டுறீங்க நீங்களும் ஜூனாவும். அப்போ அவளும் உங்ககிட்டலாம் ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக லூஸு மாதிரி சிரித்து பேசுகிறதுனால என்னை லூஸுன்னு நினச்சிருப்பீங்க தானே. ஆனால் நான் லூஸெல்லாம் கிடையாது. நான் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர். நான் ஒரு மிஷனுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவள் அந்த கன்னை அப்படியே அவங்க அந்த பாடி கார்டு மாதிரி இருப்பானுங்களே அவங்கக்கிட்ட பாயிண்ட் பண்ண. அப்போது திரும்ப அவளுக்கு ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. 2 பக்கம் பார்த்தா நீங்கள் அஞ்சுனா 2 பேரும் அட் அ டைமில் கன் எடுத்து அப்படியே அவங்கள பாயிண்ட் பண்ண. அவள் அப்படியே ஷாக் ஆகுறா. என்ன ஷாக்காக இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்க, அப்படின்பாளா. அப்போது நீங்களும் நாங்கள் 2 பேரும் சிபிசிஐடி ஒரு மிஷனுக்காக ஒன்றா வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல, சிபிசிஐடியா அப்படின்னு சொல்லுவாளா. உன்னை விட பெருசு தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 3 பேர் பார்த்திங்கன்னா அந்த பயங்கரமாக சண்டை நடக்குது அந்த இடத்துல. அவனுங்களும் பார்த்திங்கன்னா பயங்கரமாகலாம் அடிக்கிறானுங்க. என்னால் பெரிய தடிமாடு மாதிரி இருக்கிறானுங்க. ஸோ நல்லா பொத்துன்னு அடி வாங்குறீங்க நல்லா நீங்கள். ஸோ நீங்கள் இப்படி அடி வாங்கவும் சாரா பார்த்துட்டு ஏதோ சிபிசிஐடின்னு சொன்னேன் இப்படி அடி வாங்குற அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ நீங்கள் வாயை மூட்ரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அவனுக்கெல்லாம் தடிமாடு, சரி தடிமாடு. இப்போது ஜூனா நீங்கள் கூப்பிடுவீங்க. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா அங்கே 4 பேர்த்த அடிச்சிட்டு இருப்பாரா. ஸோ கண்டிப்பாக அவரால் வர முடியாது. அவர் வந்தாலும் இவங்க விட மாட்டேங்கிறானுங்க. சரி ஓகே நம்ம தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவனை அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ கன்னை பார்த்தீங்கன்னா கீழே தட்டி விட்டுருப்பாங்க. இப்போ அந்த கன்னை வேறு தேடணும். ஐயோ இந்த கன்னை வேறு நான் எங்கே தேடுவேன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த கன்னை அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துட்டே தான் சண்டை போடுவீங்க. முடிஞ்ச அளவுக்கு கையிலே ஃபைட் பண்ணுறீங்க. ஆனால் அவன் என்ன பண்ணிடுறான்னா உங்களை அப்படியே தூக்கி கரகரன்னு சுற்றி கீழே போட்டுறான். அவ்வளோதான், நீங்கள் பொத்துன்னு கீழே விழுந்துருவீங்களா. உங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரி முதுகில் அது பின்னாடி ஹிப் இருக்கும்ல, ஸோ அந்த இடத்துல ஏதோ வந்துட்டு அடிப்பட்ட மாதிரி இருக்குது. நல்லா வலிக்குது. இது மேலேயே போட்டு விழுந்துட்ட மாதிரி இருக்குது. அப்படின்னு சொல்லிட்டு இப்படி முதுகு கை வைக்கும்போது அடியில் ஏதோ அழுந்துது. ஏதோ கையில் தென்படுது. ஓகேவா. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாரா ஏதோ சிபிசிஐடியா எப்படி அடி வாங்குது பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த பக்கம் உங்களை பார்த்துட்டு இருப்பாளா. இப்போ பொல்லின்னு அவளோட கணத்தில் ஒருத்தன் விடுறான். அவ்வளோதான், அவள் அப்படி 4 சுற்று கரகரன்னு சுற்றிட்டு வந்து கீழே விழுகுவா. அது உங்கள் பக்கத்துலேயே விழுகிறா. நீங்கள் பார்த்துட்டு ஏதோ ஐபிஎஸ்ன்னு சொன்ன நீ என்ன பொத்துன்னு விழுந்துட்டுருக்க, நானாவது பரவாயில்ல நீ ஒரு அடிக்கே வந்துட்ட அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போது அவளும் வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எப்படி தப்பிக்குதுன்னு கேட்குறா. தப்பிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை இரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களோட முதுகுக்கு பின்னாடி ஏதோ அழுந்தி இருக்கும்ல, ஆக்சுவலாக அது உங்களோட கன்று தான். கன்று மேலே தூக்கி போட்டிருப்பான் அந்த பைத்தியக்கான. ஸோ அந்த அப்படியே அந்த கன்று எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே அவனை ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி தான் எந்திரிச்சு நின்றுக்கிட்டு அப்படியே டப்புன்னு எல்லாத்தையும் ஷூட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. சாரா பார்க்குறா, வாவ் ஸோ கூல் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்துட்டு கன்னை வந்துட்டு ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறீங்க. ஒழுங்காக சண்டை போடுறதுக்கு தான் கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டப்படுவீங்க. பட் கன்னில் வந்துட்டு ஷூட் பண்ணுறதால ஈஸியாக இருக்குது. அப்படியே வந்துட்டு மாஸ்க் காட்டிட்டு இருக்கிறீங்க. அப்படியே ஒரு மாதிரி டக்குன்னு சுட்டுட்டு இருக்கிறீங்க. அவள் அப்படியே உங்களே பார்த்துட்டு இருக்க. என்னடி பார்க்குற அங்கே பாரு பின்னாடி அப்படிம்பீங்களா. திரும்பி பார்த்தா ஒருத்தன் கட்டை தூக்கிட்டு அடிக்கிறதுக்கு வரான். அடே நான் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர்டா, என்னையவே அடிக்க வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவன் வந்துட்டு திரும்ப அப்படியே எட்டி ஒரு உதவதிக்கா அவனும் போய் விழுந்துருவான். ஸோ இந்த மாதிரி தான் அவள் ஒரு பக்கம் சண்டை போட்டிருக்காரு. நீங்கள் வந்துட்டு அப்படியே இந்த கண்ணை வச்சாலே ஷூட் பண்ணிட்டு இருப்பீங்களா. கிட்டத்தட்ட நிறைய பேர் அங்கே வந்துட்டாங்க. ஸோ நிறைய பாடி கார்ட்ஸ் இருப்பாங்க போல். ஸோ உங்களோட கண்ணு ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா புல்லட் எல்லாம் காலி ஆகிடுது. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ஜூன் தான் அவர் அப்படியே கையிலேயே 5 பேர்த்து அப்படியே ஸ்பூத்துக்கு பந்து ஆடிட்டு இருக்கிறாரு. நீங்கள் பார்க்குறீங்க
இவன் மட்டும் எப்படி இப்படி சண்டை போடுறான், நமக்கு மட்டும் வரவே வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜூனே இப்படி பார்த்துட்டு நின்றுட்டுருக்கா. இந்த பக்கம் நம்ஜூனும் பயங்கரமாக சண்டை போட்டிருக்காரு. அப்படி அவர் ஒருத்தரோட சண்டை போடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டென்ஷனில் வந்துட்டு தூக்கி எரிஞ்சிருப்பாரா. இந்த பக்கம் நம்ம சாராப்பில் அங்கே தான் நின்றுட்டு சண்டை போட்டுருந்துருக்கோம். அதுவே இப்போ உப்புக்கு சத்த மாதிரி சண்டை போட்டுட்ருக்கா. இவர் தூக்கி அவன் மேலேயே அவனை போட பொத்துன்னு போய் அவள் கீழே விழுந்துருவா. ஸோ இவன் வந்துட்டு அவள் மேலே விழுக 2 பேர் கீழே விழுந்திருப்பாங்க. இப்போது அவளால் எந்திரிக்கவே முடியல. தடிமாடு எந்திரிடா அப்படிங்கிறா. அவனே மயங்கி கிடக்குறான். அவன் எந்திரிப்பான். எந்திரிச்சு தோல்டான்னு கத்திட்டே இருக்க. அப்போ தான் நம்ஜன் பார்க்குறாரு, எங்கேயோ இருந்து ஏதோ சண்டை எடுக்கலாமா, நான் எலி மாதிரியே சத்தம் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தா சாரா தான். டேய் எருமை எதுக்கடா இப்போ என் மேலே அவனை தூக்கி போட்டா அப்படின்னு சொல்லி அவள் கத்துவாளா. அச்சோ நீ ஏன்டி அங்கே வந்து நின்று அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவனை வந்து தூக்கி எரிஞ்சிடறான் அந்த பக்கம். அதாவது அவன் மேலே விழுந்த அந்த பாடியை தூக்கி எரிஞ்சிட. இப்போ தான் அவள் எந்திரிக்கிறா. ஸோ எந்திரிச்சு திரும்ப அப்படி சண்டை. நீங்கள் இந்த பக்கம் அப்படி தான் கன்று இந்த புல்லட் எல்லாம் காலி ஆயிடுச்சு. நீங்கள் அப்படியே ஷூட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு காலியானங்காட்டிக்கும் இப்போது மற்ற எல்லோரும் இருப்பானுங்களோ வீட்டோட இருப்பானுங்களோ அவனுங்களே அப்படியே சண்டைக்கு மயமேன்னு சண்டைக்கு வந்துடுறாங்க. ஸோ அப்படியே அந்த கணத்துக்கு அந்த பக்கம் எரிஞ்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அப்படியே கையில் சண்டை போட ஆரம்பிச்சிடுறீங்க. அப்படியே அவங்கள குத்த வர நீங்கள் அப்படியே குனிஞ்சிப்பீங்க. திரும்ப வந்துட்டு அவன் அப்படியே ஒரு மாதிரி சுற்றிட்டு போயிடுவானா. ஸோ அப்படியே வந்துட்டு அவனோட முடியை பிடிச்சிக்கிறீங்க. ஸோ அப்படியே கீழே குனிஞ்சிட்டு அவன் ஒரு சுற்றும் போது அவனோட முடியை பிடிச்சிப்பீங்க. அப்படியே முடியை பிடிச்சி அப்படியே கண்ணத்துலேயே சக்கு தக்கு 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 தக்குன்னு குத்துறீங்க. ஸோ நல்லா சப்புன்னு குத்த அவனுக்கு அவ்வளோதான். அங்கேயே வந்துட்டு மயங்கி விழுந்துருவான். அப்படியே பல்லெல்லாம் அப்படியே கலந்து ரத்தம்லாம் வந்துட்டு இருக்குது. ஸோ அவ்வளோ வெறியில் அடிச்சிட்டு இருக்கிறீங்க. இப்படி தான் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அந்த இடத்துல ஃபைட் முடியுது. ஃபைனலி அங்கே இருக்கிற எல்லாத்தையும் அடிச்சு போட்டாச்சு. ஆனால் அவங்க எதுக்கு வந்தாங்க, அதுங்கெல்லாம் என்ன, எதுக்கு இவனுக்கு பாதுகாப்பு கொடுக்குறானுங்க ஒன்றுமே புரியல உங்களுக்கு. இது என்ன இடம்னே தெரியல. ஸோ இந்த ஃபைட்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா 3 பேர் டயர்டாக அப்படியே அந்த நிலம் இருக்குல்ல அந்த காட்டுக்குள்ளே அங்கேயே அப்படியே உட்காந்துக்க. இப்போ தான் வந்துட்டு ஜூனா கேட்குறாரு, ஆமாம் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்க. சாரா இருந்துட்டு எனக்கு தெரியும் அப்படிங்கிறா. என்ன அப்படின்னு நீங்கள் அவளை கேட்குறீங்க. உங்களோட எல்லா கேள்விக்கும் விட அந்த ரூமில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாளா. அப்போ நீ அதை திறந்து பார்த்தியா அப்படின்னு நீங்கள் 2 பேரும் கேட்குறீங்க. ஜூனாவும் நீங்களும் சாரா கிட்டே கேட்குறீங்க. அவளும் ஆமாம் அன்றைக்கி நீங்கள் வரத்துக்கு முன்னாடியே நான் அந்த ரூம்குள்ளே போயிட்டு வந்துட்டேன். நீ கூட அன்றைக்கி என்னை வந்து இங்கே என்ன பண்ணுறேன்னு கேட்டல அன்றைக்கி தான் அப்படின்னு சொல்கிறா. அப்போ அன்றைக்கி அதை பார்த்துட்டியா அப்படின்னு நீங்கள் கேட்க. ஆமாம் பார்த்துட்டேன், சொன்னால் உங்களுக்கு புரியாது, என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவள் அப்படியே எஞ்சி கூப்பிட்டு போகிறா. அம்மனிக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி காலில் களை போட்டிருப்பாரு நம்ஜூன். ஸோ இப்போ அதோட வலி வேறு ஒரு பக்கம் இருக்குது. அப்படியே முறைச்சிட்டே தான் வரா. கிராதகா ஏண்டா மனுஷிக்கு மிருகத்துக்கு கூட வித்தியாசம் தெரியாமல் காலை மேலே களை தூக்கி போட்டிருக்கா அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே வர. நீ என்ன மனுஷி மாதிரி அடி வந்த, ஏதோ புள்ள பிடிக்கிற மாதிரி போர்வை போத்திட்டு வந்தா எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசுகிறீங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படி தான் 3 பேர் அப்படியே மெதுவாக நடந்து போயிட்டே இருக்கிறீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே போகிறதுக்குள்ளே விடிஞ்சிருது. ஆல்ரெடி எல்லோரும் வேக்கப் ஆகிருப்பாங்கல்ல. இப்போது பார்த்தீங்கன்னா இன்னொரு கொஞ்ச நேரம் தான். கொஞ்ச நேரத்தில் எல்லோரும் ரெடி ஆகிட்டு கிளாஸ்க்கு போக, அதாவது ப்ராக்டிஸ்க்கு போக ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். அதனால் சீக்கிரமாக இங்கேருந்து ஓடிடலான்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஓடுவீங்க. ஓடி போயிட்டு அந்த மதில் மேலெல்லாம் ஏறி அப்படியே அந்த பக்கம் ஜம்ப் பண்ணி அப்படியே அந்த சைடு இந்த சைடு பார்க்குறீங்க. பார்த்தா எல்லோரும் வந்துட்டு அவங்கவுங்க வேலையை தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. உங்களை யாரும் கவனித்த மாதிரி இல்லை. நீங்கள் 3 பேர் அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி அப்படி ட்ரெஸ்ஸில் இருக்கிற ஆளுக்கெல்லாம் தட்டி விட்டுட்டு அந்த கணத்தில் லைட்டாக காயெல்லாம் இருக்கும், அடிபட்டிருக்கும்ல, பதில் அடி வாங்கியிருப்பீங்களே. ஸோ அப்படியே கொஞ்சம் அப்படியே மூஞ்சி அப்படியே மறைச்சிக்கிட்டே கையை வச்சு மூஞ்சி மறைச்சிட்டு 3 பேர் அப்படியே போகிறீங்க. அப்போ அங்கே இருக்கிற ஒரு பொண்ணு, ஹே இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, சீக்கிரம் போயிட்டு ரெடி ஆகுங்க, இன்றைக்கி தான் கடைசி ஃபைனல் காம்படிஷன் தெரியும்ல அப்படின்னு கேட்க. இன்றைக்கேவா அப்படின்னு கேட்பீங்க. ஏன்னா 6 மாதம் ட்ரைனிங் இருக்குன்னாங்க. பட் இன்னும் 1 மாதம் கூட ஆகாமல் இன்றைக்கேவா அப்படின்னு கேட்க. ஆமாம் எதுவும் எமர்ஜென்சியா, ஸோ சீக்கிரமாக வந்துட்டு நல்ல நாளாமாவே, அதனால் சேனலாக ஆரம்பிக்கணும், ஸோ அவங்களுக்கு கப்பல்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணது போதும், இப்போ அவங்களுக்கு காம்படிஷன் வைங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இன்றைக்கி தான் அது கடலையெல்லாம் எப்படியா செலக்ட் ஆகணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போகிறா. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 பேர் போயிட்டு சீக்கிரமாக ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிறீங்க. ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்கும், குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிக்கிறீங்க. 3 பேர் ஃப்ரெஷ்அப் எல்லாம் ஆகிட்டு என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு நினைக்கும்போது சாரா வந்துட்டு, இங்கே பாருங்கள் இதுதான் நமக்கு கரெக்டான டைம். அவங்க எல்லாருமே ஒரே ஹாலில் இருப்பாங்க. லைக் எல்லோரும் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சிருப்பாங்களே, இன்றைக்கி காம்படிஷன் போயிட்டுருக்குல்ல, ஸோ எல்லோரும் அதில் பிஸியாக இருப்பாங்க. இந்த டைம் தான் நமக்கான டைம் அப்படின்னு சொல்கிறா. அப்போ நீங்களும் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் இப்போ அங்கே போயிடுறாங்க. அந்த காம்படிஷன் நடந்துகிட்ருக்குது. ஸோ எல்லாமே அதில் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒருத்தர் கூட இந்த பக்கம் இல்லை, எல்லாம் அங்கே இருக்குமா. நீங்கள் 3 பேர் பார்த்தீங்கன்னா அந்த ரூம்குள்ளே போகிறீங்க. சாரா பார்த்தீங்கன்னா அந்த ரூமை திறக்கிறதுக்கு ஏதோ ஒரு வழி பண்ணி வச்சுருக்கா. அப்போ அதை ஓப்பன் பண்ணிடுவா. ஓப்பன் பண்ண உடனே உள்ளே போயிட்டு மறுபடியும் லாக் பண்ணிக்கிறா. ஸோ உள்ளே லாக் பண்ணும்போது வெளியேருந்து லாக் ஆகிடுது. எப்படின்னு தெரியல. நீங்கள் கேட்குறீங்க வெளியே லாக் ஆன மாதிரி சத்தம் கேட்குது அப்படின்னு கேட்க. ஆமாம் அப்போ தான் யாருக்கும் சந்தேகம் வராது, இதை நான் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சேன்னு தெரியுமா அப்படிங்க. நீ போலீஸ்காரியா திருடியாடி அப்படின்னு கேட்பீங்க. ஹலோ, வீட்டுக்கு சாவி கண்டுபிடிச்சா அதுக்கு பேர் திருடியா?
நான் ஐபிஎஸ் அப்படிம்பா. ஸோ அவளோட அந்த ஃபன்னி கேரக்டர் எப்பவுமே அது மாறவே மாறாது போல். ஸோ நீங்களும் சிரிச்சிட்டே சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் அந்த ரூம் லைட்டை போடுறா. லைட்டை போட்டது பார்த்தா நிறைய ஃபைல்ஸு அது இதுன்னு இருக்குது. என்னடி ஏதோ இங்கே தான் விட தெரியும்னு சொன்னேன், ஒரே புக்கு லேப்டாப்பு கம்ப்யூட்டராக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்க, அதுக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ப்ரொஜெக்டர் இருக்குது. ஸோ அந்த ப்ரொஜெக்டரில் பார்த்தீங்கன்னா அவள் எதையோ வந்துட்டு ஆன் பண்ணி விடுறா. நீங்களும் நம்பிச்சுன்னு பார்க்குறீங்க. ஸோ 3 பேர் நின்று பார்க்க இப்போ உங்களுக்கு செம்ம ஷாக்கு. என்ன அப்படின்னா இந்த மாதிரி 100 பேர்த்துக்கு வந்துட்டு ஃப்ரீயாக டான்ஸ் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு வருவாங்க. அதுவும் ஏழை பசங்களை தான் கூப்பிட்டு வருவாங்க. நல்லா ரிச் ஆக்கிறவங்களெல்லாம் வந்துட்டு கூப்பிட்டு வர மாட்டாங்க. ஏன்னா அது பின்னாடி பிரச்சனையாயிருன்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு யாருமே இருக்க முடியாது. ஸோ ரொம்ப போராட முடியாதுங்கிற மாதிரி ரொம்பவே புவர் ஃபேமிலி பார்த்து கூட்டிகிட்டு வந்து டான்ஸ் சொல்லி கொடுக்குறங்கிற பேரில் அங்கே தங்க வச்சு அவங்களுக்கு வந்துட்டு இந்த ஜூஸில் வந்து ஏதோ ஒரு கெமிக்கல் மாதிரி கலந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் குடித்த ஜூஸ் எல்லாம் வந்துட்டு எப்படின்னா கொஞ்சம் கூட டயர்டே ஆகாமல் பசியே ஆகாமல் பிரிஸ்காகவே இருப்பீங்கள்ல, அதெல்லாம் ஏதோ ஒரு கெமிக்கல் தான் கலந்துருப்பாங்க. அதனால தான் உங்களுக்கு வந்துட்டு அப்படி ஆக்டிவாக இருந்திருப்பீங்க. ஸோ இதுதான் இவ்வளோதான் நான் கண்டுபிடிச்சிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சாரா சொல்ல, அப்போ நீங்கள் இங்கே இது மட்டும் தான் நடக்குதுன்னு தான் உனக்கு தெரியுமா, இதுக்கு மேலே எதுவும் தெரியாதா அப்படின்னு கேட்பீங்களா? ஆமாம், எனக்கு இவ்வளோ தான் தெரியும். இதெல்லாம் இல்லீகல் தானே. அதாவது அவங்களோட திறமைக்கு தான் வந்துட்டு எப்பவுமே அவங்களுக்கான பரிசு கிடைக்கணுமே தவிர இந்த மாதிரி மெடிசன் எடுத்துக்கிறது, இந்த மாதிரி கெமிக்கல் வந்துட்டு யூஸ் பண்ணுறது, அது மூலமாக அவங்க வின் பண்ணால் அது வேஸ்ட்டு தானே. இவங்க எதுக்கு ட்ரை பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் இது இல்லீகல் மட்டும் எனக்கு தெரியும் அப்படின்னு சாரா சொல்ல, அப்போ தான் நம்ஜூன் வந்துட்டு சொல்கிறாரு சாரா கிட்ட, நீ நினச்சது சரிதான், ஆனால் உனக்கு இன்னும் முழுசாக தெரியல. ஆக்சுவலாக இங்கே என்ன நடக்கு தெரியுமா அப்படிங்கிறாரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்பா. அப்போ தான் நீங்களும் நம்ஜூனும் சேர்ந்து அவகிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறீங்க. உண்மையாகவே இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா இந்த மாதிரி காம்படிஷன் வைக்கிறாங்கல்ல, இந்த காம்படிஷன் வந்துட்டு 5 கப்பல் எடுத்துப்பாங்க. அந்த 5 கப்பல் வந்துட்டு அந்த இவங்க என்ன சொன்னாங்களோ அதே மாதிரி தான் ஒரு சேனல், அதுக்கப்புறம் இவங்களுக்கு மீடியா, அப்புறம் அவங்களுக்கு ஒரு ஃபேன் பேஸ் எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் மிச்சம் இருக்கிற அந்த 50 கப்பலில் 5 கப்பல் போச்சு அப்படின்னா 45 கப்பல் இருப்பாங்கள்ல, அந்த 45 பேர்த்துக்கும் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னே தெரியாது அப்படின்னு நீங்கள் சொல்ல, அது எப்படி தெரியாமல் போகும், செலக்ட் ஆகலன்னா வீட்டுக்கு அனுப்பிடுவாங்கள்ல அப்படின்னு சாரா சொல்கிறா. வீட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க, நீ இன்றைக்கி அங்கே பார்த்தல நைட்டு அப்படின்னு சொல்ல கேட்குறீங்க. இது என்ன சொல்கிற அப்படின்னு சாரா கேட்க, அப்போ தான் நம்ஜன் சொல்கிறாரு, இன்றைக்கி நம்ம அங்கே பார்த்தோம்ல மனுஷங்க மாதிரி ஒரு மாதிரி கருகருன்னு ஏதோ ஒரு உருவம், அது எல்லாமே அந்த மிச்சம் இருக்கிற மனுஷங்க தான். ஆக்சுவலாக இவங்களுக்கு தேவை 2 விஷயம். ஒன்று பாப்புலாரிட்டி, நிறையா பணம், அது வந்துட்டு அந்த 5 கப்பலை வச்சு அவங்க ரெடி பண்ணிப்பாங்க. லாஸ்ட்டாக ஒரு டைம் இந்த மாதிரி தான் நடந்துச்சு. ஆனால் மிச்சம் இருக்கிற யாரையுமே வந்துட்டு என்ன ஆனாங்க ஏதானாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ நிறையா கம்ப்ளைண்ட் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருந்துச்சு, அதை கண்டுபிடிக்க தான் நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேர் சொல்கிறீங்க. சாராக்கு மண்டை குழம்புது, என்னப்பா சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படிங்கிறா. அட பைத்தியக்காரி, 5 பேர் செலக்ட் ஆகிற 5 பேருக்கு வந்துட்டு லைஃப் செட்டில் ஓகேவா, இவங்களோட மீடியாலேயே வேலை கொடுப்பாங்க. லைக் அவங்களுக்கு பிடிச்சது டான்ஸு, அவங்க லைஃப் ஃபுல்லாக வந்துட்டு அந்த சேனலில் டான்ஸ் பண்ணிவிட்டு ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அவங்க லைஃப் செட்டில் ஆகிடும் ஒரு வேலை மாதிரி. மிச்சம் இருக்கிறாங்க பார்த்தியா, அவங்க தான் அவங்களோட உண்மையான டார்கெட்டு. அந்த மிச்சம் இருக்கிற 50 கப்பலில் 45 கப்பல் பார்த்திங்கன்னா இவங்க எதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்கன்னா வெளியே அனுப்ப மாட்டாங்க, இவங்களோட ஆராய்ச்சிக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. லைக் இந்த கெமிக்கல் இந்த மாதிரியெல்லாம் இருக்குதுல்ல, ஸோ புதுசு புதுசாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிப்பாங்கல்ல, அதுக்கெல்லாம் டெஸ்டிங் டேட் மாதிரி ஏதாவது வேணுமே. அதாவது மனுஷனுக்கான கண்டுபிடிக்கும் போது அதுக்கு டெஸ்ட் பண்ண மனுஷன் தானே வேணும், அந்த மாதிரி இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க இந்த மனுஷங்களை. ஸோ நாங்கள் அவங்களுக்கு இங்கேயே வேலை கொடுக்குறோம், இன்னும் ட்ரெயின் அப் பண்ணுறோன்னு சொல்லி அவங்களுக்கு தேவையில்லாமல் கண்டதையும் மருந்து எல்லாத்தையுமே சாப்பாட்டில் கலந்து கொடுத்து அவங்களுக்கு என்ன ஆகுது, அந்த மருந்து வேலை செய்யலையா ஒர்க் அவுட் ஆகுதாங்கிறத டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி இங்கே நடத்துகிறாங்க காட்டுக்குள்ளே அப்படிங்கிறத நீங்கள் அப்படியே அவர்கிட்ட சொல்ல அப்போலாம் ஆடி போயிடுறா. அப்போ அவளும் கேட்குறா, ஏன் அப்போ அது என்ன மருந்து, எப்படி மனுஷங்க அப்படி கறிக்கட்ட மாதிரி ஒரு மாதிரி கருகருன்னு ஆனால் நடக்கிறாங்க கத்துறாங்க, எப்படி உயிரோடு தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போது நீங்களும் அதாண்டி எனக்கும் தெரியல, அதை தான் நான் கண்டுபிடிக்க முடியல, எப்படி இது பாசிபிள்னு தெரியல அப்படின்னு சொல்ல, அப்போ நம்ஜன் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கும், தேடுங்க இங்கே சிஸ்டத்தில் கண்டிப்பாக அதுக்கான டீட்டெயில்ஸ் எங்காவது வச்சுருப்பாங்க, ஃபைலில் தேடுங்க சிஸ்டமில் தேடுங்க எல்லாமே சர்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, இப்போ 3 பேர் பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு சிஸ்டமில் உட்காந்து தேடுறீங்க. சாரா பார்த்தீங்கன்னா சிஸ்டமில் இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த ஃபைலில் எதுவுமே கிடையாது. சரி இருக்குது ஏதாவது ஃபைல் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த ரூமில் இருக்கிற எல்லா ஃபைலும் அப்படி கழிச்சு போட்டு பார்த்துட்டு இருக்கிறா. அவளுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு ஃபைலில் மட்டும் ஏதோ சில ஃபோட்டோஸ்லாம் கிடைக்குது. அதாவது அங்கே இப்போ அந்த கருன்னு துரத்திட்டு இருப்பாங்க இல்லையா மனுஷன் மாதிரி, அவங்களோட பிக்கெல்லாம் போல் இருக்குது. ஸோ அவங்களோட பிளட் டீட்டெயில் எல்லாமே எடுத்து வச்சுருப்பாங்கள்ல, முன்னாடியே இந்த மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கிறாங்கல்ல, அந்த ஃபைல் அவள் கையில் கிடச்சிருக்கும். ஸோ அந்த ஃபைல் அவள் கையில் கிடச்சதும் இது மெடிக்கல் டெஸ்ட்டோட ஃபைல்,
போன பேட்சோடது அப்படிங்கிறா. வா அதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜன் சொல்லுவார். சரி ஓகே அப்படின்னு சொல்லி இப்போ அந்த ஃபைல் இருக்குல்ல, அந்த ஃபைலை எடுத்துகிட்டு இவங்க நீங்கள் மூணு பேரும் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகணும். ஸோ எல்லாருமே வந்துட்டு அங்கே டான்ஸ் எல்லாம் காம்படிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணங்காட்டிக்கும் நீங்கள் எஸ்கேப் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்குது. 3 பேர் அப்படியே வெளியே வருவீங்க. வெளியே வரும்போது அந்த வாட்ச்மேன் வந்துட்டு நீங்கள் மட்டும் எங்கே வெளில போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, தோற்று போயிட்டோம் அப்படின்னு சொல்லுவீங்களா? என்னம்மா தோற்று போனால் வெளியே அனுப்பிடுவாங்களா அப்படின்னு கேட்குறாரு. பாவம் அந்த அண்ணாவுக்கு தெரியாதுல்ல. ஸோ தோற்று போனால் அனுப்பிடுவாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு சரி போங்கன்னு சொல்லிட்டு விட்டுருவார். அப்போ நீங்களும் சீக்கிரமாக அங்கேருந்து போயிட்டு அந்த இடத்துலேருந்து உங்களுக்கு பஸ் வசதியெல்லாம் எதுவுமே கிடையாது. இவங்களாம் தான் பஸ்ஸில் கொண்டு வந்து விட்டு போயிருப்பாங்க. ஸோ அது நீங்கள் ப்ரைவேட் பஸ்ஸு இந்த கவர்மெண்ட் பஸ் எல்லாம் கூட கிடையாது, இவங்களோட ஓன் பஸ்ஸில் தான் கொண்டு வந்து விட்டு போயிருப்பாங்க. இப்போது ஓடி தான் ஆகணும், நடந்து தான் ஆகணும், வேறு எதுவும் வெஹிக்கிள்லாம் கிடையாது. 3 பேரும் அங்கேருந்து முடிஞ்ச அளவுக்கு அப்படி மூச்சு முட்ட அளவுக்கு ஓடிட்டே இருக்கிறீங்க. மெயின் ரோடு வருமானு பார்த்து ஒரு வழியாக மெயின் ரோடு ரீச் பண்ணதுக்கப்புறமா அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி வருது. அந்த வண்டியில் லிஃப்ட் கேட்டு ஸ்ட்ரைட்டாக நீங்கள் உங்களோட ஆஃபீஸ்க்கு போயிடுறீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட சிபிசிஐடி ஆஃபீஸ் இருக்கும், ஸோ அங்கே போயிடுவீங்க. சாராவும் அங்கே தான் உங்கள் கூட வரா, ஏன்னா அவ்வளோ இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கால. அதனால் இப்போ 3 பேர் அங்கே போனதுக்கப்புறம் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குதுல்ல, அது எல்லாத்தையும் சப்மிட் பண்ணிவிட்டு இந்த வாரண்டெல்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து ஒரு மெடிக்கல் டீமை வந்துட்டு கூப்பிட்டுக்கிறீங்க. ஸோ மெடிக்கல் டீமை கூப்பிட்டுட்டு திரும்ப அந்த காட்டுக்குள்ளே வேறு ஒரு வழியாக போகிறீங்க. இன்னுமே பார்த்தீங்கன்னா 50 கப்பலுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ 50 கப்பலுக்கு காம்படிஷன் வந்து ரொம்ப நேரம் போயிட்டே இருக்குது. வித்தின் நீங்கள் ஹாஃப் டேயில் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப உங்களோட டீமை கூட்டிகிட்டு கொஞ்சம் போலீஸ் ப்ரொடெக்ஷனோட அந்த இடத்துக்கு வரீங்க. அதாவது வேறு ஒரு வழியாக அந்த காட்டுக்குள்ளே வரீங்க. அந்த மனுஷங்க மாதிரி இருப்பாங்கள்ல, அவங்களெல்லாம் செக் பண்ணுறதுக்காக. இப்போ மெடிக்கல் டீம் வந்ததுக்கப்புறம் ஆல்ரெடி அந்த பவுன்சர் எல்லாம் இருப்பாங்களா, எல்லாத்தையும் நீங்கள் அடிச்சு போட்டு தானே வந்திருப்பீங்க. இப்போ அங்கே ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அவங்கள வந்துட்டு பாதுகாக்கிறதுக்கெல்லாம் யாருமே இல்லை. ஜஸ்ட் எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கம் மேய்ஞ்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மனுஷங்களை பார்த்ததுமே அவங்களெல்லாம் வந்துட்டு முழுசாக சாகலைல்ல, அவங்க என்ன ஆனாங்கன்னே தெரியல, அவங்க என்ன மென்டாலிட்டி இருப்பாங்கன்னு கூட தெரியல. ஸோ எல்லோரும் நல்லா க்ளவுஸ்லாம் போட்டுட்டு ஃபுல்லாக அவங்க ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கிற மாதிரி இந்த பாம் ஸ்குவாட்லாம் போடுவாங்களா, ஸோ அந்த மாதிரி தான் ட்ரெஸ் எல்லாம் வேர் பண்ணியிருக்கிறாங்க. அப்படியே வேர் பண்ணிக்கிட்டு அவங்கள எல்லாத்தையும் பிடிச்சி வந்துட்டு அவங்களோட பிளட் செல் இது மாதிரி டெஸ்ட் எல்லாம் எடுக்கிறாங்க. ஸோ எல்லாத்தையும் எடுத்து வந்துட்டு லேபில் கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்க எல்லாமே வந்துட்டு இதுக்கு முன்னாடி அந்த பழைய பேட்சோட பிளட்டு அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் இருக்கும்ல, ஸோ மெடிக்கல் டெஸ்ட் எடுத்த ரிப்போர்ட்டு அது கூட ஒவ்வொன்றும் மேட்ச் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக கண்டுபிடிச்சாச்சு, இவங்க அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சாச்சு. ஏன்னா ஆம்பளையா பொம்பளையான்னு தெரியாத அளவுக்கு உருவம் மாறி கிடக்குது. ஸோ அவங்க ரிப்போர்ட்லாம் கொடுத்துட்டு நீங்கள் கொடுத்த ஃபைலில் இருக்கிற எல்லாருமே தான் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் கொடுத்துட்றாங்க. அப்போ நீங்கள் கேட்குறீங்க 3 பேரும் சேர்ந்து, எதுக்காக இவங்க மெடிசனை தப்பாக கொடுத்துட்டாங்களா, இவங்க மருந்து கண்டுபிடிச்சதை தப்பாக கண்டுபிடிச்சங்காட்டிக்கு இவங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சா அப்படின்னு கேட்க, அதனாலலாம் அவங்களுக்கு அப்படி ஆகலை, இவங்க வேணும்னு ஏதாவது கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு குண்டை தூக்கி போடுறாரு அந்த அந்த லேபில் இருப்பாங்களே. ஸோ அந்த ஹெட்டு வந்துட்டு புதுசாக ஒரு குண்டை தூக்கி போட, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ஜன் கேட்பாரு. ஆமாம், இது வேணும்னே கொடுக்கப்பட்ட மருந்து தான், இது ஒன்றும் தெரியாமல் கண்டுபிடிக்கிறப்ப கொடுத்த மருந்து கிடையாது, இந்த மாதிரி ஆகிறதுக்காகவே கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு. அப்படியே அவர் சொன்ன விஷயத்தை கேட்டு 3 பேர் தலை சுற்றி போய் நிற்கிறீங்க. இப்போ உடனே வந்துட்டு போலீஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு அந்த இடத்துல இருக்கும்ல அந்த டான்ஸ் ஸ்டுடியோ, அங்கே சட்டுன்னு போயிட்டு நிற்கிறீங்க எல்லாருமே. எல்லாத்துக்கும் ஷாக்கு, என்னது போலீஸ்லாம் சடனாக அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்லாம் ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. அங்கே இருக்கிற ஹெட்டும் இன்றைக்கி எல்லாருமே ஒட்டுக்காக இருப்பாங்க. அதாவது காம்படிஷன் வந்துட்டு இன்றைக்கி செலக்ட் பண்ணுறாங்கனால அந்த ஃபவுண்டர் இருப்பாங்கள்ல, அன்றைக்கி பேசுறதுல ஒரு லேடி, அந்த லேடியை முதற்கொண்டு எல்லாருமே அங்கே இருக்காங்க. அப்போது எல்லோரும் மொத்தமாக கையும் காலமாக பிடிச்சிடுறாங்க. அங்கே இருக்கிற அந்த பார்ட்டிசிபேட் பண்ண வந்த யாருக்கும் ஒன்றும் புரியல, எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பார்த்துட்ருக்க. இப்போ தான் வந்துட்டு ஒரு வீடியோ வந்துட்டு அந்த ப்ரொஜெக்டரில் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக அந்த லேபில் இந்த ஹெட் இருப்பார்ல, அவர் என்ன சொல்லியிருப்பார் அதுதான் அந்த வீடியோவில் வருது. எல்லாரும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் புரியாமல் தான் பார்க்குறாங்க. பட் அவர் சொல்ல எல்லாத்துக்கும் செம பயம் ஆகுது. அப்படின்னு சொல்கிறாருன்னா, இவங்க பார்த்திங்கன்னா மனுஷங்களோட மெமரி இருக்கு இல்லையா, ஸோ அந்த மெமரி எடுத்துப்பாங்க. அதுவும் இல்லாமல் இந்த மனுஷங்களோட மெமரி எடுத்துட்டு இவங்க செயற்கையாக ஒரு மனுஷனை உருவாக்குவாங்க. அந்த செயற்கையாக உருவாக்குற மனுஷனுக்கு இவங்களோட மெமரிஸ் எல்லாம் அந்த செயற்கையாக உருவாக்குன மனுஷனுக்கு ஃபீட் பண்ணி அந்த செயற்கை மனுஷன் இருப்பான் பார்த்தீங்களா, அவன் வந்துட்டு இவங்க சொல்கிற எல்லாமே கேட்பான். ஏன்னா கொஞ்சம் ப்ரோக்ராமிங்கும் இருக்கும், பார்க்க மனுஷனாகவும் இருப்பான். அட் த சேம் டைம் மனுஷனோட அதாவது இவங்களோட மொத்த கேரக்டரும் அவனுக்கு இருக்கும். அதாவது உங்களோட மொத்த மெமரி எடுத்து அவனுக்கு வச்சா எப்படி இருக்கும், நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ அதான் அவன் பண்ணுவான். மனுஷன் மாதிரியே இருப்பான். லைக் அவன் மனுஷனே தான், தோல்லேருந்து சதையிலேருந்து எல்லாமே வந்துட்டு இவங்களோடதெல்லாம் வந்து ஆல்ரெடி எரிஞ்சு போன மாதிரி இருக்குதுல்ல, எல்லாமே வந்துட்டு அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மாதிரி இது பண்ணி எடுத்திருப்பாங்க. எல்லாத்தையும் அவனுக்கு ஃபிக்ஸ் பண்ணி செயற்கையாக ஒரு மனுஷனை உருவாக்கி அந்த மனுஷனை
பையனை இவங்களுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்ய வச்சுருவாங்க. ஸோ அது மூலமாக நிறையா சம்பாதிக்கலாம்ல, அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை சொல்லவும் எல்லாருக்கும் செம்ம பயம், எப்படி இருக்கும் மனுஷனுக்கு இந்த மாதிரி நம்மளே இது பண்ணி இப்படியெல்லாம் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் கேள்விப்படும்போது பயந்துடுறாங்க. எல்லாம் பயந்து போயிட்டு பார்த்துட்ருக்க. இப்போ போலீஸ் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அண்ட் இந்த ட்ரைனிங் எல்லாம் இருக்காங்கல்ல, ஸோ அந்த ட்ரைனிங்ஸ் எல்லாத்தையும் சேஃபாக அவங்கவுங்க வீட்டில் கொண்டு போயிட்டு விட்டுட்டு இந்த நியூஸ் பெரிய அளவில் வந்துட்டு எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகுது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வழியாக அந்த கல்பிரேட் எல்லாத்தையும் பிடிச்சிட்டாங்க. அண்ட் நீங்கள் தான் எல்லாம் பிடிச்சி கொடுத்துருப்பீங்க. ஸோ ஃபைனலாக ஒரு வழியாக அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகிடுது. கல்பிரேட் எல்லாத்தையும் பிடிச்சி கொடுத்தாச்சு. நீங்கள் அடுத்தடுத்து உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறீங்க. இப்படியே தான் டேஸ்லாம் பாஸ் ஆகுது. அப்போ நீங்களும் நம்ஜுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வீட்டில் தான் இருப்பீங்க. 2 பேர்த்துக்கும் கல்யாணம் ஆகிருந்திருக்கும். ஸோ அப்படியே 2 பேரும் அப்படியே வந்து ஹக் பண்ணிக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்க கரெக்டாக ஃபோன் அடிக்குது. 2 பேரும் கிஸ் பண்ணிக்கலான்னு போயிருப்பீங்க. ஆனால் ஃபோன் அடிக்கவும் யார்டாதுன்னு சொல்லிட்டு எடுத்தா நான் தான் சாரா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறா. ஏய், உனக்கு டியூட்டி இல்லையா ஸ்டேஷனில், என்ன அதில் கூப்பிட்றா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏன்னா நைட் டைமில் கூப்பிட்ருப்பா. அப்போ அவளும் டியூட்டிங்கிறனால தான் கூப்பிட்டா அப்படிங்கிறா. என்ன நைட் டியூட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேர் கேட்க, ஆமாச்சுண்ணா. அப்புறம் வைன், எனக்கு நைட் டியூட்டி ரொம்ப போர் அடிக்குது, ஏதாவது கேஸ் பார்க்க போகலாமா அப்படின்னு அவள் கேட்க, ஏய் கேஸ் வேணா நீ போய் பாரு, நீ பார்த்து உன்னால் முடியலன்னா தான் எங்ககிட்ட வரும், அப்போ நாங்கள் பார்த்துக்குறோம், இப்போ எங்களை வேலை செய்ய விடுறி அப்படின்னு சொல்லுவீங்களா. இந்நேரத்தில் என்ன வேலை செய்கிறீங்க மேடம் அப்படின்னு அவள் கேட்குறா. என்னமோ பண்ணுறோம், சும்மா நசனு ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிவிட அவள் அப்படியே சிரிச்சுட்டே ஃபோனை பார்த்துட்டு, எனக்கு தெரியாதா நீங்கள் என்ன வேலை பண்ணுவீங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே அவள் அப்படியே ஃபோனை வச்சிருப்பா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே நம்ஜுன்னு வந்துட்டு ஷோல்டரில் அப்படியே வந்துட்டு அவர் மேலே ஏறி உட்காந்துக்க அவர் வந்துட்டு ஹக் பண்ணி பிடிச்சிருப்பாரு. அப்போ நீங்களும் ஜுனா நிஜமாவே நம்ம கிரேட் தானே அப்படின்னு கேட்க, ஆமாம் கிரேட் தான் அப்படிங்கிறாரு. ஏய், நான் எதுக்கு கிரேட்னு சொன்னேன்னு முதல்ல உனக்கு தெரியுமா அப்படின்னு நீங்கள் கேட்க, நம்ம தான் அவ்வளோ பெரிய விஷயத்த முடிச்சு கொடுத்துருக்கோம்ல அதுக்கு தான் அப்படிங்கிறாரு. சி, அது நம்ம வேலை, அது நம்ம எப்போ செய்கிறது தான், அதில் கிரேட்டு இல்லைங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் சொல்கிற கிரேட்டு வேறு அப்படிங்கிறீங்க. வேறு என்னடி அப்படின்னு அவர் கேட்க, என்னவா, எவ்வளோ வேலை இருந்தாலும் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் நம்ம ரொமான்ஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுறது இல்லைல்ல, அதை கரெக்டாக பண்ணிடுறோம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிக்க, அப்போ அவரும் அப்படியே அவரோட நெத்தியை கொண்டு அவங்க நெத்தியில் அப்படியே முட்டிக்கிட்டு, இல்லையா அப்படின்னா மொத்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் இதான பஸ்டர் அப்படின்னு சொல்லிக்கிட்டே உங்களை அப்படி கிஸ் பண்ண வர நீங்களும் வந்துட்டு அவர் கிஸ் பண்ண போவீங்க. அப்போது போதும் டியர், கண்ண முடிங்க, இதுக்கு மேலெல்லாம் கம்பெனி காட்டாது, கண்ண முடிங்க. அப்பா சாமி, ஹாப்பி எண்டிங் தான் டியர். இந்த ஒன் ஷாட் இதோட முடிச்சுக்கிறேன். ஹாப்பி எண்டிங் டேட்டா பேசுகிறாங்க. ஐயோ ஒரு நிமிஷம். உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு வீடியோவாக நான் இன்னொரு சேனலில் வந்துட்டு ரிப்ளை கொடுத்துட்றேன் டியர். அதோட லிங்க் வந்துட்டு நான் போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு இதில் போஸ்ட்டாக போட்டார், ஓகேவா. நீங்கள் அந்த ரிப்ளைலாம் பார்த்துருங்க, டைம் கிடச்சிச்சின்னா பார்த்துக்கோங்க, ஓகேவா. இதில் ஸ்ட்ரைட்டாக என்னால் ரிப்ளை பண்ண முடியல, அதனால நான் மொத்தமாக ரிப்ளை அதில் வந்துட்டு ஒரு வீடியோ மாதிரியே போட்டுறேன். அதுதான். டேட்டா பாய் சராங்க. ஸ்டோரி பிடிச்சிருக்கா?